வணக்கம். ஹாய், ஹலோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். நாங்க நெறைய டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது நெறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் எல்லார் கூடயும் கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நாங்கலாம் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். அப்படிங்கிறனால மோஸ்ட்டா பசங்க எல்லாமே மதுரையிலேருந்து தான் வந்தோம். அப்படிங்கிறனால எங்களுக்குன்னு இருக்க ஒரு அடையாளம் என்ன? எங்களுக்குன்னு இருக்க ஒரு உரிமை என்ன? அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு சோறு தான் அப்படின்னு இருக்கும்போது, சரி சோற பத்தியே பேசலாம். நாங்க சாப்பிட்ட கடைகள், நாங்க சாப்பிட்டு வந்த பயணங்கள், என்னென்னலாம் பண்ணோம்? எங்கெங்கலாம் சாப்பிட்டுருப்போம்? என்னென்ன மாரி ஃபுட்டெல்லாம் ஒரு அடையாளமா இருந்துச்சு. அத வச்சு அந்த கதைகள்லாம் வச்சு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். சோ இந்த எபிசோட்ல எங்களோட பேசுறதுக்கு இன்னொரு சோத்துக்கு முட்டை அப்படின்னு சொல்ற மாரி ஒரு நண்பர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிர்மல். வெல்கம் வெல்கம் டு த பாட்காஸ்ட். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நானுமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில உருப்படியா போற ஒரே ஒரு விஷயம் அந்த பாட்காஸ்ட் மட்டும்தான். கொஞ்சம் ஜாலியா ஒரு 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஜாலியா கட கட கடன்னு ஏதோ பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு மட்டும் தான் உருப்படியா போகுது இப்போதைக்கு. ஓகே, ஓகே. சோ மதுரை ஃபுட்டீஸ் அப்படின்னு வைக்கலாம் சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே அங்கங்க செதறணும். ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்டோம். ஒவ்வொரு ஃபுட் இருக்கும். பட் மதுரைக்குன்னு ஒரு தனி ஒரு யூனிக் அப்படிங்கிற மாரி ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு மாரி இருக்கும். நான் பார்த்ததுலே நெறைய பேர் சொல்றதும் கேள்விப்பட்டேன் சரி. நான் சாப்பிட்டதையும் சொல்றேன். ஏன்னா ஒருத்தவங்கலாம் சொன்னப்ப நானும் அரவிந்த் ஒரு தடவ பேசிட்டு இருக்கும்போது நமக்கு வெளியூருக்குலாம் போனப்போ அப்படியே சாப்பாட பார்த்தா அப்படியே ரொம்ப அப்படியே ஏங்குது. அப்படியே அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா நம்மலாம் ஆண்டு அனுபவிச்சவங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு ரெபுடேஷனோட வாழ்ந்தவங்க. அப்படிங்கிற மாரின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம். சோ அந்த ஜர்னியோட ஸ்டார்ட் எங்க ஆரம்பிச்சது? நீ ஃபர்ஸ்ட் வெளிய சாப்பிட வீட்டு சாப்பாடு ஒரு சைடு அப்படின்னு வச்சுக்குவோம் நம்ம. அந்த டாபிக் இல்லாம வெளிய சாப்பிட்ட கதைகள் அப்படின்னு இருக்கும்போது, எங்க ஃபர்ஸ்ட் வெளிய சாப்பிட்ட? எந்த ஹோட்டல், எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சாப்பிட்டது? நான் ஃபர்ஸ்ட் வெளியே சாப்பிட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், வைரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீடு எங்க வீட்ல இருந்து பக்கம், ஒரு வீடு தள்ளி அப்படின்ற மாதிரி. அவங்க தாத்தா வீடு அங்கதான் பிளே ஸ்டேஷன் வச்சிருப்பான், அப்போ விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்ப இருக்கும்போது அவங்க தாத்தா எங்க கூப்பிட்டாலும், அவங்க தாத்தா இப்போ வைரம் கூட்டு போறாரு. வைரம், அவங்க அண்ணா பாலா. ஸோ அவங்க 2 பேரை மேக்ஸிமம் தாத்தா எங்கனாலும் கூட்டு போவார். இந்த பட்டிமன்றம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட்டு போவாரு. அப்படி ஒரு ஒரு தடவை சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் கரெக்டா ஈவினிங் ஒரு 6 o'clock ஆரம்பிக்குது அது. அப்போ அவர் கூட தான் போறோம். போயிட்டு பட்டிமன்றம்லாம் முடியுது. ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. 2.5 hours நினைக்கிறேன். ஆமா, 8:30 மணி 9 மணி பக்கத்துல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதூர்ல ஒரு கடை. அந்த கடை பேர் எனக்கு கரெக்டா தெரியல, ஞாபகம் இல்ல. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல இருந்து நிறைய தடவை அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு, சாப்பிட்டுருக்கேன் அது. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு தனியா போயிட்டு சாப்பிட்டது அப்பதான். அப்ப வீட்ல பேரண்ட்ஸ் யாரும் இல்ல. ஐ மீன் தாத்தா மட்டும்தான் இருப்பாரு. அப்பதான் கூட்டு போய் இந்த மாதிரி சாப்பிடுறோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே போய் சாப்பிட்றேன். பரோட்டா பரோட்டாவும் சால்னாவும் தான். மதுரை வாட் டு எக்ஸ்பெக்ட். கோர்ஸ், கோர்ஸ். பரோட்டா பரோட்டா மட்டன் சால்னா ஊற்றி சாப்பிட்டுட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, முட்டை ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் அப்போ. ஆமா, ஏதோ ஒரு ஃபுல் பாயில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது பொரியல், முட்டை பொரியல். நானும் அவனும் பாதி பாதி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே சாப்பிட்டது. இன்னுமே எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கு. லைக் லிட்டரலி அந்த ஒரு பெஞ்சு, நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம ஸ்கூல்ல அந்த உடன் பெஞ்ச் போட்டிருப்பாங்க பாத்தியா. ஸோ அந்த உடன் பெஞ்சே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஓரத்துல எல்லாம் ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் அது ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச்ல உட்காந்து தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலி. அது ஒரு நல்ல ஃபீல். இன்னும் அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நான் வெளியே சாப்பிட்டது. நீ தீபக்? நான் டப்புன்னு கேட்டுப்புட்டேன். எங்கன்னா பிஸ்மி தெரியுமில்ல? நம்ம ஆமா ஆமா. 8th 9th படிக்கும்போது டியூஷன் போனப்ப மிஸ்டர் மேக்ஸ்னு ஒரு சார்ட்ட போயிட்டு இருந்தேன். ஞாபகம் தெரியுமில்ல ஒருத்தர்? அவர்ட்ட போனப்ப இப்பதான் படிச்சுட்டு இருந்தோம். 9:30 10 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சும்மா டியூஷன் லேட் மிஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சும்மா படிச்சுட்டு இருப்போம். படிச்சுட்டு எவனோ ஒருத்தன் ஆரம்பிச்சுட்டான். சார் பசிக்குது சார், போலாம் சார் அப்படின்னாங்க. சரி வா எஞ்சி போவோம், கிளம்புங்க போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரல. சரி நீங்க போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானு, நிர்மல், அஸ்ரப் அந்த மாதிரி 3 4 பேர், ஒரு 5 பேரும் 6 பேர் கிட்ட மொத்தமா போனோம். நம்ம செட்டு கிடையாது. நம்ம யூசுவல் செட் இல்லாம வேற செட் பசங்க அப்படின்ட்டு போனோம். போயிட்டு பிஸ்மில ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் அதான் சேம் நீ சொன்ன மாதிரி தான். வீட்டுல பேரண்ட்ஸோட அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன் தவிர ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு நான் போனது கிடையாது. போறேன். ஐயோ என்ன ஆர்டர் பண்ணி தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் நீ வேணா ஆர்டர் பண்றான், சரி நானும் அதே ஆர்டர் பண்றேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரா இருந்துச்சா. ஏன்னா இத்தனை நாளா ஐ நெவர் ஆர்டர்ட்
ஆமா. வீட்ல பண்ணுவாங்க. வீட்ல பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் தட் கான்வர்சேஷன் மோஸ்ட் ஆஃப் இருந்தனால அது டைரக்ட்டா பண்ணோனயும் ஒரு ஒரு புதுசா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாரு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னோம். ம், ஞாபகம் இல்ல. ம், என்ன ம். கூட ஞாபகம் இல்ல அப்ப ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கு 2 விஷயம் இதுல என்னன்னா வந்து, ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வெயிட் பண்ணோனயும் 2 நிமிஷத்துல தட்டு வந்து வச்சுட்டாங்க. தட்டுல 2 பரோட்டா இருக்கு. நான் பார்த்துட்டு, நான் பரோட்டா சொல்லலையே! ஆர்டர் தப்பா எடுத்துட்டாய்ங்க போலன்னு பார்த்தா, எல்லாருக்கும் தட்டுல இருக்கு. எல்லாருக்கும் பரோட்டா இருக்குது. அப்புறம் கூப்பிட்டு நான் இல்ல. அசரப்ப யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாரி வந்து, "அண்ணே பரோட்டா ஆர்டர் பண்ணேன்." "போட்டுட்டு இருக்காங்கப்பா. கொத்து தானே சொன்னீங்க. கொத்து ரைஸ் தானே சொன்னீங்க. போட்டுருக்கேன்ப்பா. வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க." அப்படின்ட்டார். என்னது வர்ற வரைக்கும் 2 பரோட்டா சாப்பிடுவாங்கன்ட்டு, சோ அது தனியா காசு. அப்படியே அப்படியே இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் மார்க்கெட்டிங் மாரியும் இருந்துச்சு. ஆ. இட்ஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்துச்சு அந்த இடத்துல. சோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ற வரைக்கும் அப்படியே அந்த பரோட்டா சாப்பிட்டுட்டே இரு. அதுக்குள்ள வந்துரும். அது ஒரு மாதிரி நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? பேசிக்கா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்மள ரொம்ப கவனிக்கிறாங்க அப்படின்ற மாரி ஃபீல் ஆகும். அது நானும் பிஸ்மில ஃபர்ஸ்ட் டைம் போம்போது அனுபவிச்சிருக்கேன் அத. ஏன்னா, பிஸ்மில தான் அது பண்ணுவாய்ங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலருந்து ம். பிஸ்மில மட்டும் தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. லைக் வந்து பரோட்டாவ தட்ட வச்சுட்டு பரோட்டா வச்சுட்டு போயிருவாங்க. கேட்கவே மாட்டாங்க ஆர்டர்லாம். ஏன்னா, மத்த ரெஸ்டாரண்ட்ல பண்ணுவாங்க. ஆனா கேட்பாங்க. வர்ற கேட்பாங்க. வரைக்கும் ஆளுக்கு 2 பரோட்டா போலாமா தம்பி? அப்படின்னு ஆமா. கேட்பாங்க. 2 பரோட்டா, 2 இடியாப்பம் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. பிஸ்ல கேட்க மாட்டாய்ங்க. எடுத்து வச்சுருவாய்ங்க. எப்படி சாப்பிட தானே போற சாப்பிடுறா அப்படிங்கிற மாரி விட்டுருவாய்ங்க. அது அது ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதே மாரி பிஸ்மில வந்து நீ முட்டை ஒரு சொன்னோனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன விஷயம் வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணி வந்து என்ன சொல்ட்டாங்க, ஆளுக்கு தம்பி முட்டை முட்டை அப்படின்னோனே, ரைட்ண்ணே ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. நானும் சரின்னு தலையாட்டிட்டேன். சரி என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆ லைனுக்கு 4 வடிவேலு அப்படின்ட்டாய்ங்க. வடிவேலா? அப்படின்ட்டு. அதுதான். ஏன்னா பிஸ்மில அது ஒரு நக்கலா சொல்றதுக்கு வந்து வடிவேலு அப்படின்னே சொல்லுவாய்ங்க. ஆனா ஆனா அதுக்கு நடுவுல வந்து டிங் டாங்னு பேர மாத்துனாய்ங்க. ஆமா. டிங் டாங்னு வச்சாய்ங்க. சோ அது 2 பேர் இருந்துச்சு. 2 பேர் வச்சிருந்தாங்க. கரெக்ட். டிங் டாங்னு பேர் வச்சிருந்தாங்க. சோ மதுரை மக்கள் நெறைய பேருக்கு மதுரை மக்களும் சரி, தமிழ் மக்கள் நெறைய பேர் பார்க்கிறவங்களுக்கும் சரி என்னன்னா, நெறைய பேர் நீங்க வந்து கலக்கி அப்படின்னு சொல்றது வந்து ஆக்சுவல் பேர் வந்து ஐ மீன் அட்லீஸ்ட் மதுரையில சொல்ற வார்த்தை வந்து வடியல் அப்படிம்பாங்க. அது ஏன்னே வடியலு அப்படின்னு கேட்டேன். அதாவதுப்பா நீ இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது வடியும்ல, அதனால அது பேர் வடியல் அப்படின்னாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு இதா இருந்துச்சு. பட் ஆக்சுவல் நேம் வந்து வடியல் அப்படிம்பாங்க. அத வந்து ஒரு மதுரை அப்படிங்கிறனால ஒரு ஃப்ளோக்காக வந்து வடிவேலு, வடிவேலு அப்படின்னு ஒரு நக்கலா சொல்ற ஒரு இதுவும் இருந்துச்சு. டிங் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. லைனுக்கு 4 டிங் டாங், லைனுக்கு டேக் அப்படிங்கிற மாரி சொல்லி பார்சல் 4 அப்படிம்பாய்ங்க. சோ நல்லா இருந்துச்சு அது. சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதுவும் என்ன மாரின்னா நைட் 11 மணிக்கு போறோம். மதுரையில 11, 11:30 கிட்ட போறோம். அப்பல்லாம் கடை தொறந்திருக்குமா தெரியாதுங்க மாரி. தெரியாது. ஏன்னா வீட்ல இருந்து போகும்போது 8, 8:30க்கு போனோமா, 9 வரைக்கும் வீட்டுக்கு திருப்பி வந்தோமா அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். போய் பார்க்குறோம் சுத்தி பூரா குடிகாரா உட்காந்துருக்காய்ங்க. குடிச்சுப்புட்டு உட்காந்துருக்காய்ங்க. ஒரு ஒரு டிஃபரண்டான ஒரு அட்மாஸ்பியர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒண்ணு. முடிச்சுட்டு திருப்பி டியூஷன் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிச்சு முடிச்சு திருப்பி வீட்ல போய் சாஞ்சு தூங்கி அப்படி ஜாலியா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பேன் நானு. ஆ, இப்போ எங்க எங்க வீட்ல நான் இந்த மாதிரி ஐ மீன் வெறும் பசங்களோட மட்டும் தனியா வெளியே போயிருக்கேன் அப்படின்னா அது வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு நான் அருண்மா ஸ்கூல் கான்வென்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்பதான் பாய்ஸோடலாம் சேர்றேன். கார்த்தி இவங்களோட அப்பதான் சேர ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் வெளியே போறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு போனதும் வந்து பிஸ்மிக்கு தான். ம். பிஸ்மிக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. நானும் அங்க அதுதான் ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுவான்னா போன உடனே 2 பரோட்டா. அவன் எப்பவுமே அவன் வந்து சொன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அந்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். சொல்லிருவான். ம். சொல்லிட்டு 2 பரோட்டா வச்சிருந்தேன் அப்படின்றுவான். அது கார்த்தி ம். அதுவும் பண்ணும். கார்த்தி வந்து 2 பரோட்டாவும் சுடுறதும் பார்த்திருக்கேன். அதே நேரத்துல ஹாஃப் பாயில் முழுங்குவான். ஐயோ! மனசாட்சியே இல்லாம ஒரு மாரி ஒரு 4 ஆப்பிள் கொண்டு வாங்கண்ணே அப்படிம்பான். என்னப்பா வெறும் சாப்பிடலையா? அப்படிம்பான். இல்லண்ணே ஸ்டார்டர்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிடுவான். அதே மாதிரி கேகே நகர்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீ சொன்னதுல ஸ்ட்ரைக்கர் விஷயம் வந்து, கேகே நகர்ல நெறைய பேருக்கு பிஸ்மி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆர் லைக் மோர் ஆஃப் த நெறைய பழக்கமா இருக்க ரெஸ்டாரண்ட்டும் யங் சரி. ஏஜ்க்கு லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு முக்காவாசி மகாத்மைட்ஸ்க்கு அந்த சரௌண்டிங்ல இருக்கிற யங் ஏஜ்க்கு வந்து பிஸ்மி தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்டா ஆ இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நெறைய இல்ல. நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல அந்த டைம் அப்ப. எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப தான் நெறைய இப்ப எக்கச்சக்கமா வந்திருக்குது. பட் நம்ம இருந்த டைம்லயுமே நியூமாஸ் நம்ம அரசுமே அப்பலாம் இல்ல. கரெக்ட். சொன்னாப்ல அரசு அரசு ஹோட்டல் கூட இருந்துச்சு. கிடையாது. அரசு ம்ஹ்ம். இருந்துச்சு.
அரசு இல்ல அந்த இடத்துல அப்படியா? சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு கடையை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் நான் அரசுல போய் சாப்பிட ஆரம்பிச்சோம். அரசுக்கு ஆப்போசிட்ல பிஎஸ்ஏ இருக்கும். அதுல வந்து ஈவினிங் 6 மணிக்கு மீனை பொரிப்பாய்ங்க. அது பக்கத்துல ஒரு கடை இருக்கும். ரோட்டு அப்படியா? தள்ளு தெரியல. வண்டி கடை. பட் பெருசா அது போல. அது கொஞ்ச நாள்ல தூக்கிட்டாங்க. அதான் அவன் போனோனே சொன்னதுக்கு அப்புறம் வந்து நான் ரைஸ் சொன்னேன். சிக்கன் ரைஸ் சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன். சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கேன். லைக் வந்து பசங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அங்க வச்சு சாப்பிட்டுருக்கேன். அதனால வந்து அங்க எப்பவுமே கோ டு வந்து சிக்கன் ரைஸ். 2வது அப்புறம் தான் எனக்கு 2வது கோ டுவா மாறினது வந்து பட்டர் சிக்கன். ஐயோ! கார்த்தி சொன்னான். அண்ணே செட்டுண்ணே அப்படின்னா. அண்ணே செட் 1 2 பரோட்டா வச்சுட்டு போயிருண்ணே அப்படின்னா. டேய் நீ சாப்பிடுறியா? அப்படின்னா. இல்லடா வேணாம்டா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்க ரைஸ் நிறைய இருக்கும். குவான்டிட்டி வந்து எப்படின்னா அந்த பவுல் இருக்கும். அந்த பவுல்ல இப்படி கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் வந்து பரோட்டா வாங்கிட்டு இது சொல்லிட்டான். பட்டர் சிக்கன் சொல்லிட்டான். பட்டர் சிக்கன் சொன்னோன்னா வந்துச்சு. வந்து பரோட்டாவோட சேர்ந்து ஒரு தடவை சும்மா டேஸ்ட் பண்றா அப்படின்னா எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு பார்த்தோன்னே. மேல கீ இருக்கும். லிட்ரலி அந்த மேல வந்து கீ இருக்கும் அதுல. ஸோ சரி டெம்ட் ஆயிடுச்சு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். செம்மையா இருந்துச்சு. அண்ணே ஒரு பரோட்டா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கி பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா நான் தெரியாம போய் சாப்பிடுவேன் நிறையா. தெரியாம போய் நிறைய சாப்பிடுவேன். வீட்டுல வந்து சொல்ல மாட்டேன் பேசிக்கா. நான் எங்க போய் சாப்பிடுறேன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். சாப்பிட போறோம். எங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு ஹோட்டல் பசங்க கூட்டு போனாங்க அவ்வளவுதான். அது அண்ணா நகர் சைடு இருக்கும். இங்கிட்ட இருக்காது. சோ அது நீ சொன்னதுல எனக்கு டக்குனு இது வந்து மதுரைக்குனே ஒரு சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. வடியல்ங்கிற வார்த்தை வந்து மதுரையில் மட்டும்தான் புரியும். ஆமா 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 ஆமா. நான் ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. முன்னாடி சொல்லிக்கிறேன் ஞாபகம் இல்லை எனக்கு எங்கேயும். சென்னையில ஒரு தள்ளுவண்டி கடையில போயிட்டு நின்னுட்டு ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு பரோட்டா மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அண்ணே ஒரு வடியல் அப்படின்னோடனையும் அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லப்பா அப்படின்ட்டாங்க. ஐயோ இல்லையாண்ணே சரி விட்டுருங்கண்ணே சொல்லிட்டு 2 தடவை 3 தடவை வீட்டு பக்கத்துல கிடையா. ஸோ ரெகுலரா போயிட்டு இருந்தேன்னு நான் மட்டும் முட்டை சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்டா வடியல் தான் சாப்பிடுவேன். அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா அவர் பார்த்துட்டு தம்பி நீ ஏதாவது கேட்ப இல்ல நீ என்ன பண்ணு சொல்லுப்பா நானே பண்ணி தரேன்ப்பா அப்படின்ட்டாப்புல அவரு. நல்ல மனுஷன். சரின்னு சொல்லிட்டு வடியலோட ரெசிபியை சொல்றேன். சொல்லிட்டு ஒரு இப்படியே முறைச்சு பார்த்தாப்புல. பார்த்துட்டு என்ன உண்மையிலே அவ்வளவுதானே இப்படிதானே பண்ணுவாங்க எங்க ஊர்ல அப்படின்ட்டு ஏன்டா கலக்கின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அன்னைக்கு நான் போட்டு கொடுத்துருப்பேன்டா அப்படின்னு திட்டினாப்புலாரு. கலக்கியா அப்படின்னா என்னன்னு அப்படின்னு. அதே மாதிரி செட்டுங்கிற வார்த்தை இருக்குல்ல, கொத்து பரோட்டாங்கிறது நம்ம ஊர் மட்டும்தான். அதே மாதிரி முட்டை பரோட்டாங்கிற வார்த்தையும் வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் முட்டை பரோட்டா தான் கொத்து பரோட்டா. ஆமா. கோயம்புத்தூர்ல போயிட்டு இவன் பல்ப் வாங்கிட்டு வந்தேன் நினைக்கிறேன். அரவிந்த் பல்ப் வாங்கினான். கோயம்புத்தூர்ல போயிட்டு அண்ணே ஒரு முட்டை பரோட்டா அப்படின்ட்டான். முட்டை பரோட்டாப்பா அப்படின்னு ஆமாண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. பரோட்டா ஆஃப் பாயிலும் ஆம்லேட் மேல இன்னொரு பரோட்டா இந்தாப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்களா அவனை. அவன் அழுவுறியா அன்னைக்கு போன போட்டு அன்னைக்கு ஒரு தடவை இதான் முட்டை பரோட்டான்ட்டாயடா எனக்கு அப்படின்ட்டாங்க. சோ மதுரைக்குனே ஒரு சில டெர்மினாலஜிஸே இருக்குது. ஆமா. நம்ம இங்க வந்து வடியல்னு கேட்டா இப்பவுமே யாருக்கும் ரொம்ப தெரியாது. வடியல்னு கேட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு லைக் கலக்கி வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஊர்ல தான் இன்ட்ரோடியூஸே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இல்ல நான் நோட் பண்ண வரைக்கும் நான் மதுரை டு சென்னை இந்த டிரான்சிஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் மதுரை டு சென்னை அந்த அப் அண்ட் டவுன் டிரான்ஸ்லேட் பண்ண நான் ஃபர்ஸ்ட் நான் லைக் லிட்டரலி என் கண்ணால பார்த்த ஒரு விஷயம் வந்து மதுரையில வந்து வடியல் சொல்லிட்டு இருந்த அதே பீப்புள் வந்து நான் சென்னைலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பப்ப நடுவில் சாப்பிடுறது வர்றப்ப அப்பதான் பார்த்தேன் 1-2 பேர் அங்கங்க கலக்கி அப்படிங்கிற வேர்ட் ஃபார்மேட் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் வாஸ் வெரி என்ன சொல்ற அந்த ஒரு காலனைஸ்டான ஒரு வேர்ட் மாதிரி தான். லைக் மூவ் ஆக வந்து அப்படி வந்த வார்த்தை தான். ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு கலக்கிங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இருந்ததே கிடையாது. அப்ப நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட். அப்ப இல்ல அப்ப வடியல் மட்டும்தான் டிங்டாங் மட்டும்தான். இங்க சால்னா வராது சேர்வா. ஆமா அதுவும் ஒரு தடவை கேட்டேன். அது ஒரு தடவை கேட்டேன். சென்னையில ஒரு தடவை பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். வெறும் தால்ச்சா கொடுத்தாங்க. தால்ச்சா கூட கொடுக்கல, வெறும் ரைத்தா மட்டும் கொடுத்தாங்க. ஸோ ரைத்தா கொடுத்துட்டு சரி சால்னா வருவோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கேன். எப்போ வரும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சால்னா அப்படின்னு கேட்டேன். என்னட்டு சால்னாவா என்ன பாருன்னு இல்லண்ணே குழம்பு மாதிரி ஊத்துருக்கு அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணணும் பாருனேன். ஆர்டர் பண்ணுமா தனியால இதெல்லாம் கிடையாதுண்ணே பிரியாணிக்கு தர மாட்டேன்ட்டாங்க. அதுவும் எனக்கு அப்ப பழக்கம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் தான் சேர்வா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படிங்கிறதும் அதுவும் பரோட்டாக்கு மட்டும் தான் தருவாங்க பிரியாணிக்கெல்லாம் தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து அதான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ்வலா வந்து என்கிட்ட பேசும்போதே வந்து நீங்க
தமிழா சென்னையில இருந்து வந்திருப்பீங்க அப்ப இந்த தான் சாப்பிடுவீங்க கிடையாதுடா. நாங்க மதுரைடா. நாங்க எங்க ஐடென்டிட்டியே வேற மாதிரி. நாங்க திங்கிற சோறே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரீட் தான் எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா. ஆமா. ஸோ பட்டர் சிக்கன் வந்து நான் வெறுத்த ஒரு விஷயம் வந்து ஊர்ல ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ம். அண்ணா நகர்ல ஒரு ஹோட்டல் இருக்கும். ஞாபகம் இல்ல, அமீரா, அமீர் மஹாலா, அமீர் அமீர் மஹால். அமீர் ஆமா ஆமா அமீர் மஹால். அமீர் மஹால்ல சூப்பரா இருக்கும். ம், நானும் ம். பட்டர் சிக்கன் வேற லெவல்ல விரும்பி விரும்பி சாப்பிடுவேன். எப்ப நியூசிலாந்து வந்தனோ, நியூசிலாந்து வந்ததுல இருந்து வெறுத்துட்டேன். அண்ணா நகர் அமீர் மஹால் தாண்டி சங்கம் ஹோட்டல், சங்கம் ஹோட்டல். பாண்டியன் சங்கம், பாண்டியன் ஹோட்டல், சங்கம் ஹோட்டல் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் ஏய், ரெண்டும். அது 4 ஸ்டால். அங்கடா. ஆமா, அது ரொம்ப தூரம்டா. பட்டாசா இருக்கும். பட்டாசா இருக்கும். அங்க வந்து பட்டர் சிக்கனும் நானும் அடிச்சுக்கவே முடியாது. பட்டாசா இருக்கும். ஏய், அமீர் மஹாலே பாண்டியன் ஹோட்டலும் சாப்பிட்டுருக்கேன். சங்கம் இல்ல பாண்டியன் ஹோட்டலும் சங்கம் ஹோட்டலும் அந்த லக்ஸரி ரெஸ்டாரண்ட் ஆ, லக்ஸரி ஹோட்டல்ஸ் தானே அதேதான் சொல்ற. 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் அது. நாங்களாம் அந்த அளவுக்கு எல்லாம் காசு இல்லப்பா. உங்க உங்க டேய் அளவுக்கு எல்லாம் இது இல்ல, இல்லப்பா. அதுக்கு சொல்ல அங்க வந்து சரியா இருக்கும். நீ வந்து அதாவது 250 ருபீஸ் சம்திங் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது பட்டர் சிக்கன். ஆனா நீ குடுக்கறதுக்கு வர்த்தா இருக்கும். நான்லாம் வந்து நான்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். எனக்கு நான் பிடிக்காது. பரோட்டா பிடிக்கும். சப்பாத்தி கூட அவ்வளவா சாப்பிட மாட்டேன். ஆனா அங்க போனேன்னா 8 நாள் 9 நாள் அப்பவே சாப்பிடுவேன். ம். வெறும் பட்டர் சிக்கனும் இது பட்டர் நானும் வச்சு சூப்பரா இருக்கும். அமீர் மஹால் நல்லா தான் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அத தாண்டி இவன் வச்சிருப்பான். இவன் வந்து ஒரு மாதிரி செம்மையா இருக்கும்டா. ஆனா இப்ப அந்த ஹோட்டலே தூக்கிட்டாயேடா. சை. அப்படியா? ரெண்டுமே ஆமா. இல்லையா? ஆஹா, பாண்டியன் இருக்கு. சங்கம் வந்து இப்போ வேற ஏதோ பேர் மாத்திட்டாங்க. லைக் இடிச்சு மொத்தமா வேற ஏதோ ஹோட்டல் வச்சிருக்காங்க. ரைட் ரைட் ரைட். பேர் கூட மறந்துட்டேன் அத. ரிகார்ட்லெஸ் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, அங்க பட்டர் சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு நியூசிலாந்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இங்க கிவி பீப்பிள், அதாவது நியூசிலாந்து பீப்பிள் வந்து கிவி பீப்பிள் அப்படி ம், சொல்லுவாங்க. ம், 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 ஸோ கிவி பீப்பிளுக்கு வந்து அந்த பட்டர் சிக்கன் பிடிக்கும். ம். ஏன்னா இருக்க குழம்புலயே அது ஒண்ணுதான் கொஞ்சம் வந்து காரம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஓகே, மாதிரிட்டு. ஓகே, ஓகே. அது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மேண்டேட்டரியா சக்கரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் எக்ஸ்பிளஸோட சக்கரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிவி பட்டர் சிக்கன், இந்தியன் பட்டர் சிக்கன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓ, லிட்டரலி ஒன்னு வந்து இனிப்பா இருக்கும், இன்னொன்னு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. எனக்கு சாப்பிட்டதுல இருந்து நார்மல் இந்தியன் பட்டர் சிக்கனே வந்து வெறுத்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஒரு இனிப்புங்கிற ஃபிளேவர் வந்து வந்து ஒரு மாதிரி. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும்ல, சும்மா சிப்ஸ் இருக்கும்ல, அது கூட அந்த பட்டர் சிக்கன் கிரேவி மட்டும் வாங்கிட்டு, சிக்கன் கூட கிடையாது, வெறும் கிரேவி மட்டும் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. டேய் மனுஷனா நீ கோழிக்கறி குழம்பு வச்சுக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிடுடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய யுஎஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது பண்றாங்க. அத வந்து அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய வந்து லைக் அந்த அதாவது இந்தியன் ஃபுட் அப்படின்னாலே அது பட்டர் சிக்கன் வந்துருது. அது ஏன்னு தெரியல. வந்து அதாவது ட்ரைங் இந்தியன் ஃபுட், ட்ரைங் மெக்சிகன் ஃபுட், ட்ரைங் இந்தியன் ஃபுட், ட்ரைங் நைஜீரியன் ஃபுட் அப்படின்றாங்களா? அது மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. இது பட்டர் சிக்கனாவே இருக்குது. என்னடா பண்றீங்க அப்படின்னு. They can't handle the spiciness of Indian films, Indian Which food. is fair. I agree with it, but that doesn't do justification. கரெக்ட் தான். அது நிறைய இடத்துல சொல்றது தான். நானும் என்ன சொல்லுவாங்க வந்து, நீ இந்தியன் ஃபுட் தானே பிடிக்கும், உனக்கு பட்டர் சிக்கன் சாப்பிட மாட்டியா? டேய் நான் வந்து சவுத் இந்தியன்லயே வந்து சென்னை சாப்பாடையே நான் ஒத்துக்க மாட்டேன், எங்க இதுன்னு சாப்பிட மாட்டேன், நான் தனியா வேற கேட்டகரி அப்படிம்பேன். நீ என்னடா இந்தியன் ஃபுட் சொல்லி மேல பட்டர் சிக்கனோடு மொத்தமா சேர்க்கிறேன், எல்லாம் நியாயமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம். ஸோ ரியாலஸ் தட் இஸ் ஒன் டிஃபரண்ட் ஸ்டோரி. வேற என்ன? மணி மட்டன் ஸ்டால் என்ன அப்படின்னா, கணேஷ் பிராய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மி ஹோட்டல் பக்கத்துலயே ஒரு கறிக்கடை இருக்கும். அவர் தான் மணி மட்டன் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்ல. அவர் ஆரம்பிச்சதுல எனக்கு குடல் கறி. ஏன்னா குடல் கறி எல்லாம் எங்க வீட்டுல பண்ண மாட்டாங்க. பேசிக்கா எங்க வீட்டுல மட்டனுக்கு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுனால மட்டன் ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொழுப்பெல்லாம் நிறையா இருக்கும், ஃபேட் நிறையா இருக்கும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ நான் உங்க கூட வரும்போது தீட்டிடுவேன். அரசுல வந்து ரைஸ், சிக்கன் ரைஸ் அரசுல. இது நம்ம சரவணா ஹோட்டல் சரவணாவா, அது பேர் என்ன? நீ தான் கூட்டு போன. நான் கூட்டு போனா சண்முகா மிஸ்ஸா? சண்முகா. அங்க வந்து 666 சிக்கனோ 333 சிக்கனோ. இரு ஐயோ நல்லா ஞாபகம் இருக்கு. 555 777 இருக்கும். அது ஒன்று அதாவது ஆட் நம்பர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு 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 டைம்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது இல்ல.
அது ம். டோட்டலா தூக்கிட்டாங்க. மெனுல இருந்தே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேவரைட் ஆனது வந்து இது சிக்கன் சாப்ஸ், நாட்டுக்கோழி சாப்ஸ். அதே சண்முகம் மெஸ்ல. அதே அதே சண்முகம் மெஸ்ல. சண்முகா மெஸ்ல. அதே தரமா சண்முகா மெஸ்ல. போடுவாங்க. அதுவும் நீ தரமா தான் பண்ணுவ. போடுவாங்க. நீ என்ன பண்ணுவ அப்டின்னா, இடியாப்பத்துக்கு அத வாங்குவ. நான் என்ன பண்ணுவேன்னா, அதே ஹோட்டல்ல ஒரு தடவ அத வச்சு ஒரு ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு சொல்றேன். நான் எனக்கு என்னைக்கோ ஒரு தடவ வந்து யாருங்க அவள காலேஜ்ல எப்பயோ பேசும்போதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பேசும்போது, ஆ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்து சும்மா நல்லா சாப்பிடுறதுலாம் நல்ல பழக்கம் அப்படிங்கிற மாரி இருப்பாங்களா. ஸோ அந்த பொண்ணு என்ட்ட கேட்டுச்சு. ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்கும்போது, "தீபக்கு ஒருவேள நீ நாளைக்கே சாக போறன்னு வச்சுக்கோயேன்" அப்படின்னா 2 கறி தோசை அப்படின்னேன். டேய் இருடா நான் கேள்வியே முடிக்கலடா நான். 2 கறி தோசை அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிற மாரி சொன்னேன் நானு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு கறி தோசை பிடிச்சதுக்கான காரணமே வந்து சண்முகம் மிஸ் தான். ம். சூப்பரா போடுவாங்க. வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கும். நான் போனாலே என்ன பண்ணுவேன்னா, ஒரு கறி தோசை, ஒரு நாட்டுக்கோழி சாப்ஸ், 2 இடியாப்பம். இவ்வளவுதான். ம். இதான் ம். ஐட்டம் ஆர்டர் ம். எப்பயும் வச்சிருப்பேன். ஒரு தடவ போனேன். போயிட்டு நானு, ராஜா யாரோ கூட 2 ஒரு ஆள் 2 வந்தோம். ஆர்டருக்கு இல்லன்னு சொல்லிட்டு வந்தோனயும், "வாங்க தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா?" நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்." எல்லாம் சொல்லிட்டு, "என்ன வழக்கம் போல தானே?" ஆமாண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாம் ஆர்டர் நானும் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு, இருந்தேன். "நீ இருந்தியோ? நானும் தான் நீ இருந்தேன். இருந்தியோ?" நானும் தான் இருந்தேன். ராஜா தான் கேட்டான்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு கேட்டுட்டு, "ஏன்டா நீ ஆர்டரே சொல்லல?" அப்படின்னா, "அவருக்கு தெரியும்டா. அவருக்கு தெரியும்டா. நான் இங்க வந்தா என்ன சாப்பிடுவேன்னு அவருக்கு தெரியும்டா." அப்படின்னேன். அந்த மாரின்ட்டு கரெக்ட்டா அண்ணன் கொண்டு வந்தாப்புல. ஒரு கறி தோசை, ஒரு நாட்டுக்கோழி சாப்ஸ், 2 இடியாப்பம் கொண்டு வருவாப்புல. தரமான சாப்பாடு அதெல்லாம். அமீர் மஹால் வந்து எனக்கு பெருசா வந்து அவ்வளோ இஷ்டமே கிடையாது. ஆனா, அங்க போனோம் அப்டின்னா, எனக்கு நான் சாப்பிடுறது வந்து கிரில்லு, ஷவர்மா இந்த மாரி தான். ஆனா ரொம்ப பிடிக்காது. அது ம், ம். பிடிக்காது இந்த சென்ஸ் வந்து எனக்கு நான் ரொம்ப அங்க போய் சாப்பிட்டது கிடையாதுன்னு வையேன். இப்ப வரைக்குமே நான் வந்து ஒரு 3 தடவ, 4 தடவ தான் சாப்பிட்டுருப்பேங்க. மதுரையில இருந்துட்டே ஒரு 3 தடவ, 4 தடவ தான் அமீர் மஹால்ல சாப்பிட்டுருப்பேன். ஆ ம், அடுத்து இது நியூ மாஸ். அண்ணா ம், நகர் நியூ மாஸ். அங்க வந்து அது என்னது பிச்சு போட்ட கோழி ரோஸ்ட்டா? அந்த ரோஸ்ட் ம், ஒண்ணு, கிரில் சிக்கன் ம். பக்காவா இருக்கும். தந்தூரி. இது 3 இது 3மே அங்க பக்காவா இருக்கும். அந்த ஒரே ஒரு கடையில தான் பரோட்டாக்கு வந்து கிரீன் குழம்பு வைப்பான். கிரீன் குழம்பு வந்து ஈரல் குழம்பு. ஆ, ஆமாடா. கரெக்ட்ரா. ஈரல் அந் குழம்பு குடுப்பாங்க. கரெக்ட். அந்த ஒரு ஹோட்டல்ல மட்டும் தான் ஈரல் குழம்பு குடுப்பான். மத்த எந்த ஹோட்டல்லயும் ஈரல் குழம்பு குடுக்க மாட்டான். ஈரல் குழம்பு செம்மையா இருக்கும். ம். நியூ மாஸ்ல தான் நானும் அரவிந்த் நெனைக்கிறேன். ஒரு தடவ வந்துட்டு ஒரு டைம் லாப்ஸ் எடுத்தோம். ஒரு பெரிய கல் நானு இருக்கும். நானு தோசை நானு கல். நான் நீ இருந்தேன். இருந்தியா? நான் நீ இருந்தேன். இருந்தியா? நான் இருந்தேன். ஒரு பெரிய தோசை கல் மாரி வச்சு, கொத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, பரோட்டா முன்னாடி பிச்சு போட்டுருப்பாங்க ஃபுல்லா. நல்ல பெரிய இதுல போட்டுருப்பாங்க. அவர் என்ன பண்ணிருவாப்லன்னா, அந்த எல்லாத்தையும் மொத்தமா போட்டு, நடுவுல ஒரு ஓட்டை மாரி போட்டுருவாப்ல. ஒரு கிணறு மாரி வச்சுருவாப்ல. நல்லா இவ்ளோ பெருசுக்கு வந்து பரோட்டா குவிஞ்சிருக்கும். நடுவுல குட்டி கிணறு மாரி போட்டு, அப்படியே ஒவ்வொரு முட்டையா உடைச்சு, 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 உடைச்சு உள்ள போட்டு இப்படியே பண்ணுவாப்ல. ஃபுல்லா அதான் இதெல்லாம் ஃபுல்லா கிண்டி விட்டு, அப்புறம் அந்த குழம்பு, லொட்டு, லொஸ்க் எல்லாத்தையும் போட்டு, அவர் போட்டு சும்மா டட் 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 டட்ன்னு தலைவன் அடிக்க ஆரம்பிப்பாப்புல. வேற ரகம். அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஒரு அருமையா இருக்கும் எனக்கு. அது. எனக்கு நம்மளுக்கு உண்மையா சொல்லணும்னா, நான், அரவிந்த், அகில் அப்ப இருந்தோம். உன் ஃபோன்லயும், அகில் ஃபோன்லயும் எடுத்தோம்னு நெனைக்கிறேன் அந்த டைம் லேப்ஸ. ம். அவன் வந்து அ அவன் எடுத்துட்டு இருந்தான். அப்போ அப்போ நீ தான் சொன்னன்னு நெனைக்கிறேன். இர்ஃபான் ஷியோ அப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். பேசாம நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சிடலாமாடா இப்படியே அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அன்னைக்கே மாமா தான் சொன்னான். மாமா தான் சொன்னான் ஆக்சுவலி இத. இத வந்து முன்னாடியே மாமா சொன்னான். இந்த மாரி அகில் சொன்னேன். அந்த மாரி வந்து நம்ம இங்க தான் ஒவ்வொரு நாளும் இங்க போய் திங்கிறோம்ல. அ அப்பதான் யூடியூப் வேற புதுசு. லைக் லிட்டரலி அப்பதான் மோஸ்ட் ஆஃப் த லைக் 1 வருஷம், 2 வருஷமா, 4 வருஷம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. வெரி இம்மெச்சூர் அட் திஸ் பாயிண்ட் மாரி தான் இருந்துச்சு. அப்பதான் இர்ஃபான் யூ சேனல்லாம் கொஞ்சமா பாப்புலர் ஆரம்பிச்சுச்சு. வேற எந்த யூடியூப் சேனலும் இல்ல. மதுரையிலலாம் ஆளே கிடையாது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நம்ம ஆரம்பிக்கலாமா? அப்படின்ட்டு இருந்தேன். சொல்லிட்டு ஆரம்பிப்போம், ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாரி தள்ளி போட்டுட்டே இருந்துச்சு. அது ஒரு தலையெழுத்தா போச்சு. சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாம் இந்நேரத்துக்கு நம்மலாம். இதுவும் அதே பிட்காயின் கதை தான். அதே பிட்காயின் கதை. அதே பிட்காயின். அந்த கதை வந்து இந்த மாரி பாட்காஸ்ட்ல வந்துரக்கூடாது அப்படிங்கிறனால தான், பரவால்லடா இறங்குறோம்டா ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிரலாம் அப்படின்ட்டு இறங்குன ஒரு காரணம் அதுதான். அது சரியான ஒரு அந்த அந்த டைம் வந்து சாப்பாட்டுக்கு நம்ம வந்து எவ்வளவு எஃபோர்ட் போட்டோம்ன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். என்னன்னா, இப்ப யோசிச்சு பார்க்கும்போது, எங்க வீட்ல வந்து சோறுக்கு பஞ்சமே வைக்க மாட்டாங்க. சோறுக்கு பஞ்சு தான் வைக்க மாட்டாங்க. நீ என்ன கேட்டாலும் சரி. ஒரு தடவ போயிட்டு கறி தோசை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டோனே வந்துட்டு, "என்ன பெரிய கறி தோசை, வா செஞ்சிரலாம்" அப்படின்ட்டாங்க எங்க அம்மா. வீட்ல வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வேற லெவல்ல இருக்கும். எங்க அம்மா கறி தோசைலாம் சூப்பரா இருக்கும். ஒரு ஹோம்மேட் இது மாரி செம்மையா இருக்கும். செம்மையா பண்ணுவாங்க. சோ அந்த மாரி வீட்லயே வந்து மூளையா இருக்கட்டும், ஆட்டு மூளைலருந்து, குடல்ல இருந்து, தலைகறில இருந்து எல்லாமே சமைப்பாங்க. பன்னிக்கறில இருந்து எல்லாமே சமைப்பாங்க எங்க அம்மா. அந்த மாரி வச்சு செஞ்சு குடுத்துருவாங்க. அப்படி பண்ணுவாங்க.
அப்படி இருந்துமே நம்ம அவ்வளவு தின்றுருக்கோம்னா அப்ப யோசிச்சு பாரு எவ்வளவு இது இருக்குன்னு. அதுவும் இல்லாம அந்த டைம் அப்ப நம்ம காசு நம்ம சம்பாதிக்கல. இத்தனைக்கு வீட்டுல இருந்து காசு வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு கேள்வியும் கேட்கல நம்ம வீட்டுல. ஆமா ஆமா எப்பா எவ்வளோ எவ்வளோ தடவை அதான் இப்ப யோசிச்சு பாரு எவ்வளவு செலவா இருந்திருக்கும் அதுக்கு. எவ்வளவு தடவை கேட்கணும். எங்களை எங்களை பெற்றெடுத்து வளர்த்த அன்னையனுக்கும் அனைவருக்கும் வந்து நாங்க மிக்க நன்றி சொல்ல விரும்புகிறோம் இந்த தருணத்துல. அதாவது நாங்க சாப்பிட்டது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரோட்டு கடை தான். எல்லாமே ரோட்டு கடை தான். லிட்டரலி அது வந்து என்ன சொல்ல நார்மலா இப்ப நம்ம சாப்பிடுற ரோட்டு கடை மாதிரி தான். சில கடை மட்டும் கையேந்தி போகிற மாதிரி இருக்கும். அந்த கடையில எல்லாமே கம்மி தான். ஆனா அங்கேயே நாங்க போய் சாப்பிட்ட பில்லு வந்து 1500 ரூபா 1800 ரூபா அந்த டைம்ல. அந்த டைம்ல இப்பெல்லாம் கிடையாது. இப்ப வந்து அசால்ட்டா 1000 தொடுறதெல்லாம் ஈஸின்றாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கம்மி. பரோட்டா எல்லாம் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா 10 ரூபா 8 ரூபா இப்ப நீ 10 ரூபா பரோட்டான்னு சொன்னோம்னா நான் இன்னொரு இடத்துக்கு வரேன். பென்னி குயிக். அங்க வா 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 12th முடிச்சு நம்ம வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் அங்க போய் சாப்பிட்டோம். ஞாபகம் இருக்கா? அதுவும் வண்டியில போயிட்டு இருக்கும் போது இங்க என்ன புது கடை என்னென்ன புது கடை அப்படின்னு. அது ஆக்சுவலி அந்த 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 இது என்ன புது கடைன்னு நாங்க பார்த்ததுக்கு காரணமே என்னன்னா அவன் போட்டிருந்த ஆஃபர். ஒரு கிரில் சிக்கன் வாங்கினா 10 பரோட்டா ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. அது காசு சீப்பு. அப்ப வேற செம சீப். ஆமா 200 ரூபா தான். 200 ரூபாயா? கிரில் சிக்கன் வந்து அப்ப 200 ரூபா தான். எனக்கு என்னன்னா 220 ரூபா 220 ரூபா போட்டா ஒரு முழு கோழி வாங்க முடியும். இவங்க 200 ரூபாய்க்கு கிரில்லே தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோனையும் எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு யோசிப்போம். அப்படிதான் ஏரியா பொறுத்து இருந்தாங்க. இந்த ஏரியால போய் வாங்கினா கோழிக்கு ஜாஸ்தி, இந்த ஏரியால ரேட் வந்து மாறும் சொல்லிட்டு இவங்க வேற எங்கேயோ வாங்கிட்டு வந்து மெனைட்டு போட்டு தர்றாங்க அப்படின்ட்டு. அதுதான் அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் கடை எங்களுக்கு பேசிக்கா. ஏன்னா அங்க சாப்பிட்ட அடுத்த கிரில் சிக்கன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. வேற எந்த கடையிலயும் சாப்பிட்டது கிடையாது. வேற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா அது பெனிக்குக்கு வந்து லிட்டரலி நிர்மலிட்டி பக்கத்துல. சோ மோஸ்ட்லி நிர்மலிட்டிக்கு போறோம் அப்படின்னா சரி போற வழில வந்து ஒரு 2 பண்டம் வாங்கிட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி வந்து. சோ அந்த அளவுக்கு வந்து பென்னிக்கு வந்து எங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மேஜர் பிளே. அதுவுமே ஃபர்ஸ்ட் போனப்போமே அந்த பார்சல் கட்டிட்டு போறது அப்படிங்கறத விட ஒரு தடவைலாம் போயிட்டு நைட் சாப்பிட போறோம். சரி சாப்பிடுறது முன்னாடி சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி போய் சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 கோழி முழுங்கிட்டு வருவோம் லிட்டரலி. அதுவும் வந்து முழுசா சொல்ல மாட்டோம். வந்து ஒரு கில் கொடுங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்போம். 4 பேர் 3 பேர் சாப்பிட்டுட்டே இருப்போம். பாதி முடிய போதோடனையும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமோ அப்படின்னு ஆனா இன்னொரு கில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு கோழி முழுங்கிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை சாப்பிட்டுட்டு அந்த கடை வந்து அந்த ஆஃபர் வந்து ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ பக்கத்துல வச்சிருந்தாங்க. அந்த 3 வீக்ஸ்மே அடுத்து நீ வந்து கொஞ்ச நாள் வரல. லைக் கொஞ்ச நாள் வரலன்னா அந்த கடைக்கு வரல. சாப்பிட்டுட்டு போயிட்டோம். நல்லா இருந்துச்சு எல்லாம் ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம பசங்க கிட்ட சொன்னோம். திரும்ப ஒரு தடவை வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நீ வரல. அதுக்கப்புறம் நானும் மாமாவும் போவோம் டெய்லி. லிட்ரலி டெய்லி. அதாவது 6 மணிக்கு அவன் வந்து காலேஜ்ல இருந்து வருவான். அவனுக்கு அப்போ காலேஜ். ஏன்னா ஆர்கிடெக்ட் அவனுக்கு 5 வருஷம். அவன் வந்து 6 மணிக்கு காலேஜ்ல இருந்து வருவான். வந்த உடனே வீட்டுக்கு கூட போக மாட்டான். நேரா வந்துட்டு நடந்தா வருவான். எங்க ஆர்ட்ஸ்ல இறங்கி நடந்து வருவான். நடந்து வரும்போது ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடிச்சு நிர்மல் எங்க இருக்க அப்படிமா. வீட்டுல இருக்கேன்டா அப்படின்னு. சரி ஓகே இங்க சுந்தர பார்க் வந்துறியா? சுந்தர பார்க் வந்து கோடு வேர்டு பென்னிக்குவிக்கு. சுந்தர பார்க் வரையா அப்படின்னு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பஸ் எடுத்துட்டு ஓடிடுவேன். நேரா போய் பென்னிக்குவிக்ல நிப்பேன். அவன் வந்துருவான். வந்தோடனே அப்படியே லைக் அப்பதான் கிரில்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சூடு பண்ணி கரெக்டா இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். அதுல மாமாவுக்கு வந்து அந்த லைக் அகிலுக்கு வந்து அந்த தோல் பிடிக்கும். ஏன்னா அதுலதான் வந்து நிறைய மசாலா போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த தோல் பிடிக்கும். அவன் வந்து தோலை மட்டும் அப்படியே தூக்கிடுவான் தன் துண்டா. மாமாவும் நானும் சண்டை போடுவோம் தோலுக்கு. ஏன்னா எனக்கும் தோல் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து சண்டை போடுவோம். மாமா நீ மசாலா பிடிக்கும் சொன்னே வந்து ஞாபகம் விஷயம்னா வந்து பிளாக் ஷீப்ல ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ இருக்கும். எப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹாஃப் பாயில் ஈட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சாப்பிடாங்க பிளா பிளா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பெப்பர் அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. சரியா? நிஷாந்த் அவர் ப்ரோ வந்து அவர் தான் வந்து அடிச்சிருப்பாப்ல. ஹாஃப் பாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹாஃப் பாயில் ஆமா நானு பெப்பர் எங்க இந்த போட்டிருக்கே அப்படின்னு இது பெப்பரா? ஓ இன்னும் பெப்பர் அவ்வளவுதானே இந்த இருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி போடுவான்.
இதுல எங்க பெப்பர் இருக்கு, பெப்பர் எங்கடா அப்படின்னு திருப்பி விடுவான் மொத்தம் அந்த ஒரு டப்பாவே கவுத்திடுவாங்க. கவுத்திட்டு ஃபுல்லா போட்டு தலை ஃபுல்லா போட்டு முடிச்சு கடைசியில எஞ்சி நின்று, உன் கடையிலே இவ்வளவுதான் பெப்பர் இருக்கா, பெப்பர் எங்கடா, அதுதான் மாமா, அதுதான் உண்மையிலே மாமா. லிட்டரலி வந்து ஆஃப் பாயில் இருந்தாலும் சரி, மசாலா இருந்தாலும் சரி வந்துட்டு, என்னண்ணே மசாலா இல்லையா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, டே இவ்வளவு இருக்குடா, இதுக்கு மேல என்னடா போடுற அப்படிங்கிற அளவுக்கு திம்பியா மாமா. அவங்க மயனேஸும் ஒரு மாதிரி இருக்கும்டா. அவங்க மயனேஸ்ல வந்து சூப்பரா இருக்கும். ஏதோ ஒண்ணு கலந்துருப்பாங்க. லைக் பெப்பர் மாதிரி தான் ஏதோ ஒண்ணு கலந்துருப்பாங்க. லைக் கிரஷ்டு பெப்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு கலந்துருப்பாங்க அதுல. அந்த மயனேஸ்ல வந்து பிளாக்கா இருக்கும். அது தெரியும். பிளாக்கா இருக்கிறது தெரியும். அதை நான் ஒரு தடவை, அது ஏதோ பெப்பர் தான், பட் அதனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து அவன் கொடுத்த சாலட். பென்னிகுயிக்ல வந்து அந்த சாலட் சூப்பரா கொடுத்தாங்க. லைக் ப்ராப்பரா லைம் ஊத்தி மேரினேட் பண்ணி ஆனியன்ஸ், கேரட் இருக்கும், கேரட் இருக்கும், ஆனியன் இருக்கும், அந்த கேபேஜ் மாதிரி ஒன்று இருக்கும் நினைக்கிறேன். கேபேஜ் கேபேஜ் இருக்கும், கேபேஜும் இதுவும் இருக்கும். என்னது, சில்லி, கிரீன் சில்லி இருக்கும். கிரீன் சில்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். சோறாவும் இருக்கும், சோர்ஃபுல்லாவும் இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு ஆனியன் இருக்குமா, அந்த அதாவது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு எல்லாமே உள்ள இருக்கும். அறுசுவை அறுசுவை அறுசுவை. அப்படின்னு சொன்ன மாதிரி. இன்னொரு ஒன்று நல்ல ஞாபகம் வந்து, இது உண்மையான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தங்க சொன்ன விஷயத்த நான் கேட்டதை வச்சு நான் சொல்றேன். நியூமாஸ் இருந்தது இடத்துல வந்து முன்னாடி வேற ஏதோ கடை இருந்துச்சு, அது இருந்துச்சப்ப நியூமாஸ் கடை எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அண்ணா நகர் இல்ல, சாரி நியூமாஸ் இல்ல, ரியாஸ் மாலா, கே நகர் ஆர்ச் பக்கத்துல ஒரு கடை இருக்கும்ல, ரியாஸ், அது ரியாஸ், ரியாஸ் இருக்கும்ல, கே நகர்ல ஆர்ச் ஆமா பக்கத்துல ஆமா இருக்கும், ஆமா ரியாஸ். கரெக்டா ஜங்ஷன்ல ரவுண்ட் ஒரு பக்கத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொத்துற சவுண்டே வந்து சும்மா கொத்த மாட்டாங்க. நிறைய இடத்துல மதுரையில குத்துறப்ப நான் நோட் பண்ற விஷயம் வந்து, சும்மா குத்துறது வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போனா கோயம்புத்தூர்லாம் போய் பாக்குறேன், டம்ளர் வச்சு கொத்திக்கிட்டு இருந்தாங்க கொத்து பரோட்டா போடுறதுக்கு. அதுவும் கொத்துற மாதிரி இருக்காது, அதை அமுக்குவாங்க. அத வந்து லிட்டரலி அமுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. அது கொத்துற மாதிரி இருக்காது, லிட்டரலி தட்ஸ் நாட் கொத்து பரோட்டா, சரி பிச்சு பரோட்டா கூட சொல்லிக்கலாம், whatever it is. பட் அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு ஹோல்டு மாதிரி இருக்கும், கீழே வந்து ஒரு மெட்டல் கிஞ்சர் பிளேடு மாதிரி திக்கா இருக்கும், கொஞ்சம் தின்னு திக்கா இருக்கும், பட் ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சு தான் கொத்துவாங்க. அந்த கொத்துற தலைவன் மியூசிக் போடுவான், லிட்டரலா மியூசிக் போடுவான், டன் டக்கு 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 மியூசிக் போட்டுருப்பாப்ல தலைவர். அவர் போடுறத பார்த்துட்டு ரவுண்ட் போட்ல பண்றவங்க எல்லாருமே வந்து போறவங்க எல்லாம் அப்படி திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கொத்தாதீங்க, தயவுசெய்து நார்மலா கொத்துங்க அப்படின்னு சொல்லி, அது ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒரு முன்னாடி யாரோ சொன்னாங்க. ஆனா இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் ரியாஸ் மாலும் கிடையாது, பட் ஓவரால் மதுரையில வந்து இப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து கொத்துறது வந்து ஒரு மாதிரி மியூசிக் போட்டே கொத்துறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பென்னிகுயிக் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்த நேரம் எங்க போவோம்? ஞானமுத்து போவோம். என் பாயிண்ட் நானும் எழுதி வச்சிருக்கேன், மெனைக்கு சொல்லி கம்பல்சரி வந்து, அதாவது சாப்பாடு பத்தி பேசும்போது ஞானபத்தை பத்தி வந்து ஒரு குழுக்கல அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபேர் ஜஸ்டிஸ் அப்படின்னு. சரி, நீங்க சொல்லி 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 முடியும் எதுக்கு ஞானபத்து. ஃபார் ரெஃபரன்ஸ், ஞானபத்து இட்ஸ் நாட் ரெஸ்டாரண்ட், இட்ஸ் நாட் அ ஹோட்டல், இட்ஸ் லிட்டரலி ஒரு ஸ்டேஷனரி ஷாப், ஒரு ஸ்டேஷனரி கடை, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துல 2 ஞானமுத்து இருக்கும். சோ ஒண்ணு வந்து ஞானமுத்து, ஞான வடிவா ஞானமுத்து ஆமா, ஞான வடிவுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஞானமுத்துன்னு போட்டாங்க. ஒன்னு வந்து ஸ்டேஷனரி ஷாப்பு, அதாவது அண்ணன் தம்பி வச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து ஸ்டேஷனரி ஷாப்பு, இன்னொன்னு வந்து காய்கறி, நார்மல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி, குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி, குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப். நாங்க வந்து முடிச்சுட்டு நேரா ஸ்டேஷனரி ஷாப் போவோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு, எதுக்கு போவோம்? அடுத்து ஒன்னு டெசர்ட் வந்து மதுரைக்காரங்களுக்கு டெசர்ட் தான் என்னன்னே தெரியாது. இது திங்க மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு, திங்க மட்டும் தான் தெரியும், டெசர்ட்லாம் தெரியாது எங்களுக்கு. சோ வந்து நேரா போவோம். நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஞானமுத்துல குடிச்சது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, அந்த இரு ஒரு நிமிஷம், இன்னும் என்ன குடிச்சது சொல்ல, நீ கான்டெக்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் குடிச்சதுன்னா வேற எங்கேயா போயிட போறாங்க. இல்ல, இது வந்து கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக மெனைட்டு ஞானமுத்து போவோம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக வந்து எங்க அம்மா வேற அப்பப்ப திட்டிட்டு இருக்காங்க, உன்னை எப்படிதான் எபிசோட் லைக் பாக்க உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரிய வருது, நீ வாட்டு ஃபர்ஸ்ட் குடிச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கேஸ் போட்டுருவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் சாப்பிட்டுருப்போம் எனக்கு தெரிஞ்சு. அங்க போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போவோம், அங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மேலே கூட ஆகும், ஒரு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நான் குடிச்ச வந்து அந்த லைக் கிளாஸ் இதுலயும் பாதாம் ட்ரிங்க் மாதிரி இருக்காது, பட் சாக்லேட் மில்க் மாதிரி வச்சிருப்பாங்க.
ஆமா. ஃபர்ஸ்ட் அதாவது மவுண்டன் டியூலாம் வர்றதுக்கு முன்னாடி 7 அப், கோக் இதெல்லாம் நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி அது குடிச்சிருக்கேன். பட் அங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு சாக்லேட் மில்க் மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க. அது அங்க மட்டும் தான் இருக்கும். ம். ஞானத்துல மட்டும் தான் இருக்கும் அது. ஸோ அத குடிப்பேன் ஃபர்ஸ்ட். எனக்கு பிடிக்கும். அத குடிப்பேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் மவுண்டன் டியூ டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலா அத விட்டேன். முடிச்சோம் அப்படின்னா நேரா வருவோம். மவுண்டன் டியூ குடிப்போம். கொஞ்ச நேரம் நிப்போம். திரும்ப இன்னொரு மவுண்டன் டியூ குடிப்போம். வருவோம். அதான் அடுத்து சொல்ல வந்தேன். ஒரு டியூட கூட இம்பார்ட்டன். டியூ தான். மவுண்டன் டியூ கூட கிடையாது. டியூ. டியூ டியூ போயிட்டு அண்ணன்ட்ட போயிட்டு அண்ணன் எப்படி நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் விசாரிச்சுட்டு எத்தனைப்பா அப்படின்னு 4 டியூ, ஒரு கோக்கு, ஒரு பெப்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாமா மட்டும் மாசாவா ஏதோ ஒண்ணு குடிப்பேன். மத்தபடி எல்லாருமே டியூ. எல்லாருமே மவுண்டன் டியூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சிருந்தோம். மவுண்டன் டியூ வந்து அது என்ன மாதிரி ஸ்பாட்னா, கடையில ஒரு குட்டியா தான் இருக்கும் கடை. ஒரு 4 பேர் நிக்கலாம் அந்த கடையில, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடையில இருந்து கிளாஸ் பாட்டில் வாங்கிட்டு வெளியே வந்தா ரோட்டுக்கு சைடுல வந்து ஒரு சின்ன மேடு மாதிரி, ஒரு எம்டி லேண்ட் மாதிரி இருக்கும். அங்கனக்குள்ள அப்படியே நின்று பட்டறை போட்டு கதை அடிச்சுட்டு பேசிக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னொன்னு குடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி இன்னொன்னு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருமையான ஸ்பாட் அது உண்மையிலே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னீர் சோடாடா. அதை அடிச்சுக்க முடியுமா? நான் ஆக்சுவலி பண்ணி சொல்றேன் போனதே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு பெரிய வீட்டுல குடிச்சது வந்து சும்மா கோக்கு, பெப்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தா தவிர பன்னீர் சோடா நான் குடிச்சதே கிடையாது பெருசா. எனக்கு அந்த ஃபிளேவர் பெருசா பிடிக்காது. 12th படிக்கும்போது எங்கேயாவது போய் வெளியே சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்ல எங்கேயாவது போய் விளாண்டுட்டு வரோம். ரேஸ் கோர்ஸுக்கு போய் ஈவினிங் விளாடுவோம்ல. ஸோ விளாண்டுட்டு வரோம் அப்படின்னா நேரா வந்து நானும் ஸ்ரீகாந்தும் பன்னீர் சோடா குடிச்சிட்டு போவோம் வீட்டுக்கு. அது பன்னீர் சோடா. அப்புறம் மவுண்டன் டியூ ஆச்சு. மவுண்டன் டியூ அப்புறம் இது 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 வந்து கட் பண்ணாம போட போறேன். ஆனா நான் கிடையாது. நான் கிடையாது. அவன் மட்டும்தான். ஸ்கூலோட ஒரு பெனிஃபிட் என்னன்னா, எல்லா ஸ்கூலும் பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஊருக்கு அவுட்டர்ல வெளியே தூரத்துல அப்படிங்கிற மாதிரி நட்ட நடுவுல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நட்ட நடுவுல இருக்கும் எங்க ஸ்கூல்ல. சுத்தி வீடா இருக்கும். அந்த வீட்டை சுத்தி லிட்டரலி அங்க கடை கடை எல்லாமே இருக்கனால இட்ஸ் மோர் ஆஃப் ஆக்சசிபிலிட்டி வந்து பயங்கர பக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி நீ ஞானமுத்து சொன்ன மாதிரியே ஸ்டேஷனரிக்கு எப்படி அது ஒரு பெரிய இதா இருந்துச்சோ, பிளேட்டு கடை. ஐயோ பிளேட்டு கடை லிட்டரலி அதே ஞானமுத்துக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல கொஞ்சம் சைடா இருக்கும். ஸ்கூல் முடிச்சா எல்லாமே அங்கதான் நிப்பாங்க. அங்கதான் வந்து சோ பிளேட்டு கடை அப்படின்னா வந்து ஃபார் கான்டெக்ட் நிறைய பேர் இதுவும் மதுரை கான்டெக்ட் தான், மத்தவங்க கான்டெக்ட் தான் எனக்கு தெரியல எனக்கு. அந்த ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில சமோசா, பஜ்ஜி அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பிடிச்சது நாங்க மெயினா ரெகுலரா சாப்பிடுற ஒரு விஷயம் என்னன்னா வந்து அந்த கடையில வந்து சமோசா இருக்கும், முட்டை போண்டா இருக்கும், மிளகா பஜ்ஜி இருக்கும், மத்த அந்த பருப்பு வடை அப்படிங்கிற ஒரு 4-5 ஸ்வீட் போண்டா ஒரு 5-6 ஐட்டம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜென்ரலா. அது போக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய சட்டியில வந்து ஒரு குருமா மாதிரி ஒன்று இருக்கும். அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சன்னா மாதிரி போட்டு ஏதோ குருமா மாதிரி வச்சு சூப்பரா அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பிளேட்டுங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய கிண்ணம் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஒரு பெரிய இது ஒரு வெசல் மாதிரி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு சமோசா, அதாவது அந்த வெங்காய சமோசா, மசாலா அந்த உருளைக்கிழங்கு போட்டு அந்த சமோசா கிடையாது. சமோஸ் சொல்லுவாங்க, அது கிடையாது. வெறும் வெங்காய சமோசா சூப்பரா உள்ள போட்டுருவாங்க. போட்டு ஒரு முட்டை போண்டா உள்ள போடுவாங்க. போட்டு மிளகா பஜ்ஜி போடுவாங்களா போட மாட்டாங்களா ஞாபகம் எனக்கு. நம்ம கேட்டா போடுவாங்க. மிளகா பஜ்ஜி போட மாட்டாங்க. ஆனா நம்ம கேட்டா போடுவாங்க. ஒரிஜினல் ரெசிபில கிடையாது. ஒரிஜினல் ரெசிபில கிடையாது. சோ வெறும் சமோசா, முட்டை போண்டா, அந்த குழம்பு போட்டு கட்ட கட்ட கட்டன்னு அடிப்பாங்க. ஒரு கொத்துன மாதிரி இருக்கும். கொத்திட்டு ஒரு சின்ன இதுல ஒரு பவுல் மாதிரி இதுல குட்டி ஒரு பேப்பர் பிளேட் மாதிரி இருக்கும். அதுல போட்டு பெப்பரை போட்டு கொஞ்சோண்டு அந்த சால்னா அப்படியே லைட்டா மேலாப்பல கொஞ்சமா ஊத்திட்டு எப்படி கொடுத்துருவாங்க. சும்மா அப்படியே தொண்டையில இறங்கும். சும்மா வழுக்குன்னு இறங்கும். அப்படி இருக்கும். செம்ம சாப்பாடு. சோ பிளேட்டுமே வந்து உண்மையிலேயே அருமையான சாப்பாடு. அதுவும் இப்ப எல்லாம் போடுறாங்களான்னு தெரியல அந்த கடையில போன இருக்கா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அங்க பிளேட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா கொண்டு போய் இங்க போயிடும் ஞானவத்தில் போய் மவுண்டன் டியூ. சோ பிளேட்ல 2-3 வெரைட்டி இருக்கும். இந்த மாதிரி சொன்ன மாதிரி மிளகா பஜ்ஜி போட்டு வெரைட்டி இருக்கும். ட்ரை பிளேட்டுமாங்க. ட்ரை பிளேட்னா அந்த மசாலா கம்மியா ஊத்துவாங்க. சோ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். மாமாக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். மாமா ட்ரை பிளேட் சாப்பிடுவான். அரவிந்தும் ட்ரை தானே சாப்பிடுவான். ஞாபகம் இல்ல. அடுத்த கூப்பிட்டு கேட்போம் என்ன. சோ எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நான் நார்மலா தான் எப்பயும் சாப்பிடுவேன். அதுல எக்ஸ்ட்ரா வெங்காயம் மேல போடுறது அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெஜ் போடுவாங்க. முட்டை போண்டா இல்லாம வெறும் வேற ஏதோ போட்டு வெஜ் பிளேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வடை போடுவாங்க. ஆமா வடை போடுவாங்க. மசாலா வடை அந்த மாதிரி போடுவாங்க. சோ அது ஒரு பிளேட்டுங்கிறது அதுக்கு என்ன பேர் வைக்கன்னு தெரியல அப்படிங்கறனால பிளேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனால அதுவுமே வந்து
அது அது அதை விட இன்னொரு விஷயம், அங்க நம்ம பிளேட்டு கடை வர்றதுக்கு முன்னாடி வடக்கடை, எந்த 2 ரூபா கடை? அந்த வடக்கடை. இந்த கடை ப்ரௌசிங் சென்டர் முன்னாடி அங்கேயா? எந்த கடை இதுடா சொல்ற? நம்ம அந்த 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 ஏரியா பேர் என்னடா, முத்துக்கருப்பன் வீடு, அந்த ஆமாடா, ஐயோ அந்த அபார்ட்மெண்ட்ஸ், மல்லிகை குடியிருப்பு, மல்லிகை மளிகை குடியிருப்பு. குடியிருப்பு, மளிகை குடியிருப்பு ஆப்போசிட். அதுக்கு வெளியே வந்து, அதாவது எங்க எங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா அந்த கடை தெரியும். ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா அந்த கடை தெரியும். வெளியே வந்துட்டு மெயின் கேட் வெளியே வந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா அந்த கடை தெரியும். அங்க வந்து 2 ரூபா ஒரு வடை. என்னன்னா இட் won't be available all the time. முடிஞ்சிரும். ஒண்ணு முடிஞ்சிரும். 2வது கடை வந்து ரொம்ப போட மாட்டாங்க. அவங்க வந்து ம். வீடு மளிகை குடியிருப்பு தான். ஸோ அவங்க அடிக்கடி எங்கேயாவது வெளியே போயிருவாங்க, போட மாட்டாங்க. ஸோ வந்து அதை ரொம்ப நாங்க நம்ப முடியாது. ஆனா அந்த கடை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடைக்கு போய் சாப்பிட்ருவோம். மகாத்மைட்ஸ் who were studying between like 2005 to 2012, they would have known. அந்த வடக்கடையும் தெரியும், பிளேட் கடையும் கண்டிப்பா தெரியும் எல்லாருக்கும். பிளேட்டு கடை இப்பவுமே தெரியும். இப்பவுமே வரானுங்க. இப்போ வரைக்கும் இருக்குது. ம். குட்டி கைஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் போறானுங்க. அது ம். அடுத்து வந்து மதுரைக்கே உடுத்தான ஜிகிர்தண்டா. ஆ. வா வா வா, அதுக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஆனா வந்து ஜிகர்தண்டா வந்து செம்ம ஃபேமஸ். மதுரையில வந்து செம்ம ஃபேமஸ். நீங்க வந்து குடிச்சீங்க அப்படின்னா இப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஜிகர்தண்டா பிடிக்க தான் செய்யும். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அது ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல வந்து ஓவர் ரேட் பண்ணிட்டானுங்க. ஓவர் ரேட் இன் த சென்ஸ், அதுக்கு அவ்வளவு ஹைப் ஏத்தி அதோட பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மொத்தமா. ஸோ அது வந்து எனக்கு, ஆனா இந்த 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 காலகட்டத்துல வந்து அது பண்ணாதான் அவங்களாலையும் வாழ முடியும், வேற வழி இல்ல. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது இன்னும் அந்த ரேட்ல இருந்திருந்ததுன்னா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிளஸ் வந்து அந்த பழைய டேஸ்ட் வந்து இப்போ இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் சாப்பிட்ட வரைக்கும் சொல்ற விஷயம் கண்டிப்பா கிடையாது. இட்ஸ் நாட் தேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு. நான் ஜிகர்தண்டால வந்து ஒரு தடவை வந்து சாப்பிட்டிருக்கேன். பட் இட் இஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் மதுரை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த டைம். அப்ப அப்புறம் நீ சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஹைப் ஆச்சு. மதுரைக்குனாலே ஒரு உருத்து வந்து இதுதான், இது ஒரு ஐடென்டிட்டியே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆனோடனே நிறைய பேருக்கு தெரியாமச்சு குண்டக மண்டக ஒவ்வொருத்தனா பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கதான் எப்பவுமே ஒரு விஷயம் தப்பா இருக்க காரணமே அதான். நிறைய பேர் பண்ணிடுவாங்க, பண்ண வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாம பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மதுரையில இருந்து சென்னையில இருந்து வரேன்னு வந்துட்டான். ஜிர்மரை சாப்பிடணும் அப்படின்ட்டான். எனக்கு என்ன கோவம் ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு ஒரு தடவை சாட்டர்டேவோ சண்டேவோ என் ஃப்ரெண்டு வந்தா மத்தியானமே கிளம்புறான். ஸோ காலைல கூட வந்தா மத்தியானமோ ஒரு 2 மணிக்கு கிளம்புறாங்க மாதிரி ஆச்சு. டேய் மதுரைக்கு வந்துட்டேன், ஜிகர்தண்டா வாங்கி கொடுறா அப்படின்ட்டான். நான் போய் பார்க்குறேன் எல்லா ஜிகர்தண்டா கடையும் க்ளோஸ். அதாவது ஃபேமஸ் ஜிகர்தண்டா எல்லாமே க்ளோஸ். சரி, அவனை பஸ் ஏற்றி விட்டுருக்கா போறேன். மாட்டுத்தாவணி வழி இல்லைன்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விட்டுருக்கா போறேன். போனப்ப அங்க மாட்டுத்தாவணில பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கடை வச்சிருப்பாங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு டேய் இங்க ஜிகர்தண்டா இருக்குடா அப்படின்ட்டான். டேய் வேணாண்டா சும்மா கேள்றா, டேய் வேணாண்டா அப்படின்றேன். வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். போயிட்டு வாங்கலாம்டா, பரவாயில்ல எதுவுமே சாப்பிட வரைக்கும் இது எவ்வளவு பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன் அப்படின்ட்டான். வாங்கி பார்த்தா ரெட் கலர்ல ஏதோ எசன்ஸ் எல்லாம் ஊத்தி, டேய் இதென்ன ஃபலூடா மாதிரி போட்டு கொடுக்குறீங்க, இது ஜிகர்தண்டா கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ஆக்சுவலி அவங்களும் ஊத்துவாங்க, அவங்களும் ரெட் கலர்ல ஊத்துவாங்க. ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க ரொம்ப ஊத்துறது கம்மியா வந்து இருக்கும். எசன்ஸே கிடையாது. அது வேற என்னமோ மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி அது டோட்டலி டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். டேஸ்ட்ங்கிறத விட தி ஆக்சுவல் அப்பியரன்ஸே இட் won't be ரெட் இன் கலர். ஆமா தி ஆக்சுவல் ஜிகர்தண்டா கிளாஸ்ல கொடுக்கும்போது அது அப்படியே ரெட் கலர்ல இருக்கு சொல்ற அளவுக்கு இருக்காது. பிரவுனா தான் இருக்கும். நார்மல் பிரவுனிஷ் ஒரு பிங்கிஷ் பிரவுன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஊத்துனதே ஃபலூடா மாதிரி அப்படியே ஃபுல்லா ரெட் கலர்ல அங்கங்க தெரியுது, நல்லா அப்பட்டமா தெரியுது. ஸோ லைக் இது ஏதோ சாஸ் சுத்தி கொடுத்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெறுத்துட்டான். அப்புறம் வந்து நீ வேற நாள் வாடா, நல்ல கடைக்கு கூட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி அவனை மனசு சேர்த்தி அனுப்பிச்சு விட்டேன். அதே மாதிரி அந்த பொல்யூட்டான விஷயங்கள்ல வந்து கறி தோசை வந்து நான் 2 தடவை வந்து கோபப்பட்ட ஒரு விஷயம் வந்து, ஒரு தடவை வந்து கொஞ்சம் பார்டர் தாண்டி போறேன். மதுரையில இருந்து கொஞ்சம் பார்டர் தாண்டி போறேன். திருச்சியில வந்து ஒரு தடவை போய் கறி தோசை சாப்பிட்டேன். சின்ன வயசா இருக்கும் போது தான். எங்க அம்மா வந்து சாப்பிட என்ன வேணும்னு கறி தோசை அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட. சின்ன வயசா இருக்கும்போது ஸோ அப்படின்னு கேட்ப எங்க அம்மா வேணாண்டா வேற ஏதாவது சாப்பிட்றா அப்படின்னாங்க. இல்ல சாப்பிட்டா கறி தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டேன். சரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டு அனுபவி நீ அப்படின்ட்டாங்க எங்க அம்மா. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கறி தோசை ஆர்டர் பண்ணா ஆம்லேட்டு மேல 4 துண்டு கறி, அப்புறம் ஒரு தோசை, கல் தோசை அப்படின்னு கொடுத்தாங்க. எப்படி தனித்தனி பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது டென்ஷன் ஆயிட்டேன். இதாடா கறி தோசை. எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம், நான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிற ஒரு விஷயம் வந்து, கறி தோசைங்கிறது மதுரை சாப்பாடு. மதுரை சாப்பாடு மதுரையில மட்டும் சாப்பிடு, வெளியே போய் சாப்பிடணும்னு நினைக்காது, அமையாது, அதே மாதிரி உனக்கு கிடைக்காது அப்படின்னாங்க.
அது அந்த நிறைய பேர் கொண்டு வரணும் ட்ரை பண்ணணுங்கிறதுனால அது ரொம்ப பொல்யூட் ஆகி பண்றது. இப்பவுமே சென்னையிலுமே ஒரு சில இடத்துல வந்து மதுரையில இருந்து மக்கள் அங்க போய் சமைக்கிறாங்க. அந்த அந்த ரெசிபி பாஸ் ஆச்சு ப்ராப்பரா வந்து அதெல்லாம் ஓகே. ஏன் நியூசிலாந்துல ஒரு கடை இருக்கு, சூப்பரா இருக்கும். மதுரைக்காரங்க தான் கடை ஆரம்பிச்சாங்க. வார வாரம் போவேன். போயிட்டு நான் போனாலே அதே சண்முகம் மெஸ் மாதிரி தான். போய் உட்காந்தாலே தெரியும் அவருக்கு, என்ன தம்பி 2 கறி தோசை, சட்னி வேணாம், வெறும் சால்னா மட்டும், அப்புறம் ஒரு கலக்கி அவ்வளவுதானே அப்படிம்பாங்க. ஆமாண்ணே அப்படிம்பேன். எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி சாப்பிடுற மாதிரியான ஒரு இது. மதுரையிலே ஒரு தடவை அனுபவப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா வந்து, காலேஜ் முடிச்சுட்டு வந்தப்ப மாட்டுத்தாவணில வந்து இறங்குறேன். கரெக்டா இறங்குறேன். ஃபார் கான்டெக்ட் என்னன்னா, மதுரையில வந்து மாட்டுத்தாவணில இருந்து வெளியே வந்தா மோஸ்ட்லி வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வெளியே. நான்வெஜ் இருக்கவே இருக்காது. இப்ப இருக்கு. இப்ப இருக்கா? சரி ஓகே. இப்ப எக்கச்சக்கமா நான்வெஜ் இருக்கு. அப்படியா? சரி ஓகே. நான் இருந்தப்ப ஃபார் கான்டெக்ட் நான் இருந்தப்ப கிடையாது. ஏன்னா கரெக்டா வெளியே வந்தா என்ன இருக்கும், மீனாட்சி பவனா, மீனாட்சி பவன், ஆரிய பவன், டெம்பிள் சிட்டி, டெம்பிள் சிட்டி, அந்த மாதிரி ஒரு ஃபுல் வெஜ் சீரிஸ் தான் இருக்கும். மெயினா வெஜ் சீரிஸ் மட்டும் தான் இருக்கும். மாதிரி இருக்கும். நான் சரி போய் பாப்போம், சுத்தி சுத்தி பாப்போம், வேற ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அந்த டெம்பிள் சிட்டிக்கு பக்கத்துல ஒரு சந்து மாதிரி போச்சு. ஓகே ஓகே ஓகே, ஐ ரிமெம்பர். உனக்கு ஞாபகம் இருக்கா? கதை சொன்னேன், புலம்பன ஞாபகம் இருக்கா? கேள்வி கேள்வி. என்னன்னா அந்த சந்து மாதிரி இருந்துச்சு. என்னடா இருக்கு, 2 அடி எடுத்து வச்சு பார்த்தேன். இப்படி எட்டி பார்த்தேன், ஒரு போர்டு இருந்துச்சு, அக்கா மெஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதாவது அம்மா மெஸ் மதுரையோட அடையாளம் அதுங்கிற ஒன்று இருக்குது. அதே மாதிரி அக்கா மெஸ்னு வச்சிருக்காங்க. சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போலாம் அப்படின்னு போனேன். போயிட்டு அதே அதே வழக்கம் போல ஒரு கறி தோசை, ஒரு நாட்டுக்குள்ள சப்ஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். இடியாப்பம் இல்லைன்ட்டாங்க. சரி ரைட்டு பரவாயில்ல சொல்லிட்டு சைடிஷ் மட்டும் வாங்கிட்டு சாப்பிடலாம் உட்காந்துருக்கேன். அடை தோசை இருக்குல்ல, அடை தோசையில கறி போட்டு கொடுத்தாங்க. டென்ஷன் ஆயிட்டேன் நானு. எனக்கு நீ ஏதாவது வித்தியாசம் ட்ரை பண்ணிட்டு சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சிடுறேன். அடை தோசை நல்லா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. இது எப்படின்னா அந்த சாக்லேட்ல சில்லி சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் சில்லி சாக்லேட், சாக்லேட்டுங்கிறது இனிப்புக்கு சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுல போய் மிளகாய் போடுவாடா, அறிவு இருக்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். 2 சுவை கொடுக்குறாயடா. நல்லா கொடுப்போம், அசிங்கம் வந்துரும். ஏதாவது விஷத்தை கொடுத்துட்டு தின்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கெல்லாம் பார்த்துட்டு இப்ப வழி இல்லாம காசை போட்டோமே, இப்ப வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கண் கலங்கி அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா வந்து, இதே இது மதுரையில இருந்து ஒருத்தன் இறங்கி மதுரைக்கு ஒருத்தன் புதுசா வரான் சாப்பிடணுட்டு. வெளியே வந்து இப்படி பாக்குறான், எல்லாம் வெஜ்ஜா இருக்குது, நான்வெஜ் அந்த கடையை பாக்குறான், போய் சாப்பிடறான். சாப்பிட்டு ஐயா இதா கறி தோசை, இதுக்கா இவ்வளவு புல்டப் கொடுத்தாங்க அப்படின்ட்டா மதுரையோட பேர் என்ன ஆகுறது? முடிஞ்சு போச்சு. எனக்கெல்லாம் பயங்கர கோபம் அன்னைக்கலாம். அந்த வெளியூர் மக்களே மதுரைக்கு வரும்போது சாப்பிடணும் அப்படின்னா மதுரைக்காரங்கிட்ட கேளுங்க. மொதல் எங்க சாப்பிடுறது என்ன ஏதுன்னு தயவு செஞ்சு கேட்டு விசாரிச்சு பார்ப்பாங்க. கிடைக்குது நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் எக்ஸ்பீரியன்ஸ். மதுரைக்காரனுக்கே இந்த மாதிரிதான். எனக்கே இந்த கதையா 15 வருஷமா அங்கே கடந்து 15-20 வருஷமா கடந்து எனக்கே அங்கன்னா பாரு. வேற என்ன சம்பவங்கள் ஞாபகம் இருக்க சம்பவங்கள்? வேற வேற என்ன, பார்சல் தான் டைரக்டா. இதுல என்ன கூத்துனா, நிர்மல் வீட்டை வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்டாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பாயிண்ட்ல. லிட்டரலி வந்து போகும்போது கையில வந்து ஏதோ ஊபர் ஈட்ஸ் ஆர்டர் பண்ண மாதிரி வந்து கையில சாப்பாடு கொண்டு போவோம். அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு, ஏன் இதை கேட்டா நாங்க சமைச்சு தர மாட்டோமோ, நீங்க மேலே வெளியில தான் வாங்கிட்டு வருவீங்களோ அப்படிங்க. அவங்க அம்மா திட்டுவாங்க. ஏறி சும்மா அப்படியே சாப்பிட போறோம், சாப்பிடுறோம் அவ்வளவுதானே அப்படின்னு போனாங்க. எனக்கு ஒன் ஆஃப் த மிஸ் பண்ற ஒரு ஃபுட் வந்து இங்க நியூசிலாந்துல வந்து கிரில்லுன்னு பெருசா கிடைக்காது. ரொட்டி சரி தான் சொல்லுவாங்க. கிரில்ல என்ன பண்ணுவாங்க, தந்தூரி மாதிரி தான் போட்டுருவாங்க. ஸோ வரன்னு தான் இருக்கும். நம்ம ஊர்ல பண்ற மாதிரி அந்த ரொட்டி சரி இதுல அந்த மிஷின்ல போட்டு தர மாட்டாங்க. அதனாலேயே ஒரு தடவை வந்து ஒரு அண்ணன் வீட்டுல இருந்தப்போ அவங்க அந்த ரொட்டி சரி மிஷின் வச்சிருந்தாங்க. குட்டியோட ஒரு கோழி மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணி சாப்பிட்டு அப்படி பண்ணேன். பட் இங்க பெருசா கிடைக்காது. கிரில் அப்படிங்கிற அளவுக்கு பெருசா கிடைக்காது. நீ இன்னொரு சொன்ன வந்து அக்கா வந்து வெஜ் அப்படின்னு சொன்னல, ஆனா சமைப்பாங்க, நானும் சமைப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நான் பார்த்தது வந்து என் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ஒரு பையனோட அம்மா, ஹரின்னு ஒரு பையன். அவங்க அம்மா வந்து பியூர் வெஜ். ஆனா அவங்க அப்பாவும் அவனும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து சரி அதே மாதிரி சமைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க ஆனா சமைப்பாங்க, சூப்பரா சமைப்பாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், ஹரி என்ன பண்ணிட்டான்னா, தீபுக்கு கறி தோசை பிடிக்கும் அப்படின்ட்டான். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் வர்றப்பெல்லாம் கறி தோசை வச்சிருவாங்க. இவன் வர்றான்னா முன்னாடி சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கறி தோசை குழம்பு வச்சிருவாங்க. அதாவது எப்படின்னா இதெல்லாம் வந்து நினைக்கும் போதுதான் வந்து இந்த உலகமே என்ன சுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல. இதெல்லாம் வந்து நான் யோசிக்கவே இல்லை அப்பெல்லாம்.
இதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ் அப்படிங்கறதே வந்து ஐ நெவர் அட்ரஸ் லிட்டரலி. இப்ப இவ்வளவு பேசணும், இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம், இவ்வளவு இதுங்கிறது இது எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ். வீட்டுல எவ்வளவு இது பண்ணிப்பாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை அப்ப. உலகமே நம்மளை சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அந்த டைம் அப்ப லிட்டரலி. எனக்கு மெயினா வந்து சொல்லணும்னு நினைச்ச ஒரு சில விஷயம் என்னன்னா வந்து அரசு ஹோட்டல் பத்தி பேசணும். ஒரு ஹை லெவலா பேசணும்ல. அரசு ஹோட்டல் எப்படின்னா வந்து இதே மாதிரி தான். ஆனா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் ஒரு ப்ராப்பர் ரோடு சைடு தான் இருக்கும். ரோட் கடை தான் நல்லா இருக்கும். ஆனா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 4 சேர் இருக்கும், அவ்வளவுதான் உட்கார்ற மாதிரி இருக்கும். சோ மொத்தமாவே ஒரு 2 டெஸ்க் போட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு சைடு சமையல், இன்னொரு சைடு 4 பேர் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீவ் தான் கூட்டு போனேன் என்னைய அந்த கடைக்கு கூட்டு போய். இப்ப ஒரு கடை இருக்கு. அந்த கடை ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் அப்ப போர்டே இருக்காது. சோ கடைக்கு ஒரு பேரே கிடையாது. இவங்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டாங்க. சோ அந்த கடைக்கு பேர்லாம் கிடையாது அந்த டைம் அப்ப. ஒரு பெப்பர் சிக்கன் தரமா இருக்கும், வேற லெவல்ல ஒரு பிளாக் கலர்ல போட்டு பரோட்டாவும் நல்லா ஃபிளஃபியா போட்டு சூப்பரா போடுவாங்க. எனக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் சீப்பான ஒரு பர்த்டே ட்ரீட் அப்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அங்கதான் போவோம். கென்னுக்கு பர்த்டே. கென் என்ன சொல்லிட்டான், தீபக் என்கிட்ட 500 ரூபா தான் தீபக் இருக்கு மொத்தமா, இதுக்குள்ள பண்ணலாம் தீபக் பண்ணா. நான் என்ன சொன்னேன், என் கையில ஒரு 100-200 இருந்துச்சு. சரி நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ட்டேன். அதே மாதிரி சொல்லிட்டு கென்ட் நான் சொல்லிட்டு சரி கென் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ட்டேன். யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. மொத்தமா ஆர்டர் பண்ணி கொண்டு போறோம், தின்னுங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் எழுதுச்சு. போயிட்டு நான் சொல்றேன், வரிசையா சொல்றேன். ஏன்னா நான் எந்த தைரியத்துல சொன்னேன் அப்படின்னா என்கிட்ட வந்து 200 ரூபாய் கையில இருந்துச்சு. சோ எக்ஸ்ட்ரா போனாலுமே என்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்கு, நான் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தைரியத்துல என்னைக்கு பர்த்டே ஆயிடுச்சு, செலவு நல்லா மனசார சாப்பிட்டுருவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு இத்தனை பரோட்டா, இத்தனை இந்த பெப்பர் சிக்கன், லொட்டு லோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஓகே கரெக்டா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் இத்தனை சாப்பிடணும் அப்படின்ட்டு. எவ்வளவுண்ணே அப்படின்றேன். அப்படின்ட்டு 502 ரூபாப்பா அப்படின்றாங்க. இன்னும் விரண்டுட்டான். எப்படா 500 ரூபான்ற கரெக்டா 502 எப்படா நிப்பாட்டின அப்படின்னா எனக்கே தெரியலடா. ஒரு ஃப்ளோல சொன்னேன்டா, வந்து நின்றுச்சுடா அப்படிங்கறதான் சொன்னேன். சொல்லிட்டு சரின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி ரெடி ஆயிட்டு பார்சல் தான் ஃபுல்லா பார்சல் வாங்கிட்டு நேரா எங்க வீட்டு மாடிக்கு போயிட்டோம். நீ இருந்தா ஞாபகம் இல்ல, நீ இருந்தப்ப எனக்கு என்ன சொல்லிட்டேன், அந்த ரூம்ல உட்காந்து என் பர்த்டே ட்ரீட் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னதான் வந்து என் ரூம் ஞாபகம் இருக்கா, மாடி ஞாபகம் இருக்கா? தெரியுமே, அதான் ஒட்டி வச்சிருப்பியா சுத்தி குமுதம், ஆனந்த விகடன்ல இருந்து அனுஷ்கா, சமீரா ரெட்டி, த்ரிஷா எல்லாரும் இருப்பாங்க, அப்படி சுத்தி இருப்பாங்க. அங்க உட்காந்து சாப்பிடலாம்டா அப்படின்ட்டா. சரி ரைட்டு சொல்லி எடுத்துட்டு போய் அங்க வச்சு நல்லா ஞாபகம். அந்த போட்டோ இருந்தா முடிஞ்சா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வீடியோல போடுறேன். போட்டோல வந்து பரோட்டா மெயினா வாங்கிட்டு கார்த்தி பர்த்டே அப்படிங்கனால கேங்கனால பரோட்டாவை கே ஷேப்ல அடுக்கி அப்படியே கே அப்படிங்கிற போட்டோ எடுத்து கார்த்திக் கென்னோட பர்த்டேடா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் அரசியல இன்னொரு விஷயம் நாங்க என்ன பண்ணுவோம்னா வந்து இது வந்து நானு, ஸ்டீவ், ஆண்ட்ரூ 3 பேரும் பண்ற ஒரு விஷயம். என்ன பண்ணுவோம்னா ஸ்டீவுக்கும் இந்த மாதிரி மாடி கொடுத்துட்டாங்க, தனி ஒரு ரூம் மாதிரியோ வீடு மாதிரி அப்படின்னு குட்டியாக கொடுத்துட்டு, என்ன அவனுக்கு இன்னும் பெனிஃபிட்னா அடுப்பு கொடுத்துட்டாங்க. குட்டியோட ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும். அவங்க அக்கா வந்து ஏதோ சமைப்பாங்க அப்பப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடுப்பு மாதிரி கொடுத்துட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா பரோட்டா வாங்கிட்டு போயிடுவோம். வாங்கிட்டு போயிட்டு வெங்காயம், தக்காளி, சால்னா எக்ஸ்ட்ரா சால்னா கொடுக்கணும் வாங்கிட்டு போயிட்டு நாங்க போய் குத்து பரோட்டா பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அந்த டைம். அப்ப நான் அப்கோர்ஸ் வெளில சாப்பிட்ற கொத்து பரோட்டா அளவுக்கு இருக்காது, சும்மா பிச்சு போட்டு. ஆனா சாலா நிறைய ஊத்துவோம், இவங்க கம்மியா ஊத்துறதுக்கு வேலை சாலா நிறைய ஊத்துவோம். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான வந்து அரசு கடை பரோட்டா வந்து அப்படி ஒன்று கொடுத்த விஷயம் எனக்கு. கடைசியா எனக்கு சொல்லணும் அப்படின்னா நியூ இயர் அப்ப கார்த்தி வந்து விரதம் இருந்தேன். எப்ப மாலை போட்டிருந்தேன் சரியா, அந்த டிசம்பர் இஷ் டைம் அப்பதானே மாலை போடுவேன். வாங்கணுமே முடிவு பண்ணிட்டோம், இந்த நியூ இயர் தரமா கொண்டாடுறோம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து எல்லாம் பீர் அடிக்க போறோம், குடிக்க போறோம், இது பண்ண போறோம் அப்படின்னா நாங்க வந்து சோறு, நமக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து எந்தெந்த ஹோட்டல்ல எந்தெந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 ஹோட்டல் மொத்தமா முடிவு பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒவ்வொரு ஐட்டமா வாங்கி, அதாவது லைக் ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு. கஃபே காஃபி டே சாக்லேட் மில்க் ஷேக்ல இருந்து சுகுணா சிக்கன் கிரில் அந்த மாதிரி அங்க பெனிக் கப்பல் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லேட் அந்த டைம். சோ சுகுணா சிக்கன்ல போய் கிரில் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலயா போய் ஒவ்வொன்னு சொல்லிட்டு லைக் லிட்டரலி எல்லாமே இந்த முக்குல இருந்து இந்த முக்கு வரைக்கும் சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஃபுல் இதை போட்டு சாப்பாடு மொத்தமா விரிச்சு அரவிந்த் வீட்டுல உட்காந்து வச்சுட்டு அவங்க அம்மா வெளியே நின்றுட்டாங்க. வெளியே இப்படி பார்த்துட்டு இதெல்லாம் உருப்புறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு இன்னொரு அது ஒரு வீடியோ இருக்கு, முடிஞ்சா அதுலயும் வந்து முடிஞ்சா கட் பண்ணி போடுறேன் இருந்துச்சுன்னா. சோ சாப்பாடுக்காகவே வந்து
ரொம்ப வந்து வி ஸ்பெண்ட் டூ மச் டைம்ங்கிறத விட லைக் எனர்ஜி எஃபோர்ட் போட்டு அப்படி அந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது அப்படிங்கிற மாதிரியான லைக் விஷயம் வந்து லைக் வந்து வெற்றிமாறன் சொல்ற மாதிரிதான். மதுரையில வந்து பீப்புள் தே செலிப்ரேட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்களா, வி டிட் வி டிட் ஆக்சுவலி. ஸோ ஒவ்வொரு தடவை எனக்கு எனக்கு வந்து அந்த அந்த டைலாக் கேட்கும்போது நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எப்பயாவது அந்த அந்த இது வரும். அது வரும்போதெல்லாம் எனக்கு டக்குன்னு அந்த ரீவைண்ட் போயிடும். ஆமாண்டா இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோண்டா இப்படி பண்ணிருக்கோண்டா அப்படின்னு. எனக்கு ஒரு தடவை வந்து இதோட முடிச்சிடலாம் கடைசியா, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குது. சென்னை ஃபர்ஸ்ட் போனப்ப வந்து என் காலேஜ்ல வந்து பிரியாணி இல்ல நான்வெஜ்லாம் நல்லா போடுவாங்க இல்ல, உட்காந்துருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அடிச்சுக்குவாங்க, ஏய் எனக்கு தான் பீஸ் எனக்கு தான் பீஸ் அப்படின்னு அடிச்சுக்குவாங்க. டக்குன்னு பக்கத்துல இருக்க எடுத்து புடிங்கி சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு, என்னடா சோறே பார்க்காத மாதிரி பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் தான் லைக் இட் ஸ்டார்டட் ரிவீலிங் தட் நான் எந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து வந்தேங்கிறது அப்ப தெரிஞ்சு எனக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் லிட்டரலி நல்ல சோறு சாப்பிட்டது இல்ல. வீட்லயுமே வந்து ஒரு லிமிடேஷனோட சாப்பிட்டுருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷனோட சாப்பிட்டதும் சரி, வெளியே சாப்பிடும் போதுமே ஒன்னு ஹாஸ்டல்ல இருந்திருப்பாங்க, இல்ல வெளில சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி சப்பட்டி பிளாண்டா சாப்பிட்டு ஒரு திடீர்னு ஒரு நான்வெஜ்மோ ஒரு நார்மலான ஒரு ஃபுட்டு இது வருதுனோடனே வந்து தே குடன்ட் ஒரு ஒரு டெஸ்பரேட்னஸ் மாதிரி இதா இருந்துச்சு. ஆனா நான் ரொம்ப சில்லா இருப்பேன். ஏன்னா அப்பதான் நானும் அரவிந்த் அன்னைக்கு வரோம் அடுத்த நாள் பேசுவேன், எப்படா என்ன இப்பெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னப்பதான் அரவிந்த் இதே மாதிரி ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் வந்துட்டு நம்மலாம் ஆண்டு அனுபவிச்சோம்டா, இதுக்கு மேல நம்ம நம்ம திங்காத சோறையாடா இங்க போட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலதான் we were like very very chill about it அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு it was a different kind of a lifestyle. அண்ட் கடைசி பாயிண்ட் என்னன்னா, எங்க வீட்ல வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சில் ஸ்டே, லைக் பிளே ஸ்டேஷன் சப்போர்ட், கார்ட் கேம் சப்போர்ட், நைட்டு ஃபுல்லா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு அதெல்லாம் சரியா இருக்கும். நிர்மல் வீடு தான் பற்ற. இங்க இங்க ஒன் ஆஃப் த பற்றங்கிறது பற்ற ஸ்பாட்டுங்கிறது நிர்மல் வீடு தான். ஒரு 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 நாள்லாம் சும்மா எஞ்சி கிளம்பி போய் என்ன பண்றதுன்னு தெரியல, தூக்கம் வருது டயர்டா இருக்கு தூங்க போறேன் அப்படின்னா, வீட்டுல தூங்கி தோறாத நாயே அப்படிவாங்க எங்க அம்மா. இல்ல இல்ல நான் நிர்மிட்லாம் போய் படுத்து தூங்குவேன் அப்படின்னு. அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு நிர்மல் வீடு தான் ஒரு ஸ்பாட்டா இருந்துச்சு. ஆமா, நீயும் அரவிந்தும் அதை பண்ணுவீங்க. வருவீங்க வேகமா வந்து நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ஒரு 9:30 மணி 10:30 மணி நான் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நைட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பேன். வந்து அடிச்சு எழுப்பி விட்டுருவானுங்க. அடிச்சு எழுப்பி விட்டு எந்திரா போய் குளிடா 10:30 மணி ஆச்சு என்னடா படுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் இங்க 2 படுத்து தூங்கிரும். பட் ரிகார்ட்லெஸ் ஸோ ஃபுட்டுங்கிறது எங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு எசென்ஷியல் ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத தாண்டி வி ஹேட் இஸ் லைக் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜாவே இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து பெருமைப்படுத்த ஒரு விஷயம். பெருமைப்பட்ட ஒரு விஷயம் வந்து மதுரைக்கு அந்த பெருமை சேரும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. நான் இன்னைக்கு வரைக்குமே வந்து யூடியூப்ல வந்து ஒரு சில வீடியோ பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா பார்க்கும்போதே வாய் ஊற ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஐயோ இப்படி இருக்கு இப்பெல்லாம் இருக்குது இப்பெல்லாம் இருக்குன்னு. மோஸ்ட் ஆஃப் இது வந்து மதுரை ஃபுட்னே வரும் இடத்துல. நான் பாக்குற ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஏங்குற அளவுக்கு பண்ணிருச்சாங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் ரிகார்ட்லெஸ் நான் இப்ப பேசின இந்த இதை வச்சு எனக்கு தோன்ற கண்டென்ட் வந்து எவ்வளவு காசு வாங்கினேன் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்பெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிற அளவுக்கு அந்த டைம் காசு சம்பாதிக்க கூட இல்ல. லிட்டரலி வீட்டுல இருந்து அம்மா காசு கொடுங்க அம்மா காசு கொடுங்க அம்மா காசு கொடுங்க அப்படின்னு போய் காசு வாங்கி வாங்கி அப்படி செலவு பண்ணும் போதே வந்து வீட்லயும் அதை சப்போர்ட் பண்ண மாதிரி லைக் ஒரு கேள்வி கேட்காம இந்த அளவுக்கு பெருசா இதெல்லாம் பண்ணாம புஷ் பண்ணாம கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலே வந்து ஐ ரியலி லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். அதே நான் மட்டும் எனக்குன்னு மட்டும் சொல்ல, நிர்மலா இருக்கட்டும் என் மத்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் மத்த வீடியோல இல்லைங்கிறக்காக இல்லைனாலுமே எவ்ரி எவ்ரி ஒன் ஆஃப் தெம் திஸ் ரியலி நன்றிகள் பல. எங்களுக்கு வந்து எங்களை சோறு போட்டு வளர்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்புனாங்க எங்க குரூப்பை நம்புனாங்க. எங்க குரூப்போட பேரண்ட்ஸ் வந்து எங்க குரூப்பை நம்புச்சு. இவங்க எதுக்கும் தப்பா பண்ண மாட்டாங்க எதுவும் தப்பா போக மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அவங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சது எங்களுக்கு. அந்த நம்பிக்கையை வந்து நாங்க கீப் அப் பண்ணோம். நாங்க எதுக்கும் தப்பா போல. நாங்க மேக்சிமமா நாங்க காசு போட்டது எல்லாமே சாப்பாட்டுக்கு தான். வேற எதுக்கும் போட்டிருக்க மாட்டோம். உண்மையில ரியலி ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண ஒரு எபிசோடா எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறேங்கிறனால என்னால இப்ப நான் பேசின விஷயத்துல வந்து இப்பெல்லாம் பேசுறேன் டக்குனு போய் சாப்பிட்டு வந்துருமா அப்படின்னு நினைச்சா கூட என்னால முடியாது. அதனால வந்து லிட்டரலி நான் சொன்ன அந்த கறி தோசை சாப்பிடணும்னு நினைச்சாலே இங்க இருந்து ஒரு 3/4 மணி நேரம் போகணும். வண்டி ஓட்டிட்டு அவ்வளவு தூரம் 3/4 மணி நேரம் போயிட்டு சாப்பிட்டு திருப்பி 3/4 மணி நேரம் வண்டி விட்டு வரணும். ஆதியப்பக்கு அடுத்து போவோம் எங்கிட்டாவது. ஆமா ஏன்னா இங்க இருந்து மதுரை பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துடலாம்ல. ஆதிபக்கேவான் வரேன் பார்ப்போம் ஒரு நாள் வரணும். பட் ரிகார்ட்லெஸ் இந்த எபிசோட் இதோட வந்து நிறைவேற்றிக்கிறோம். வாயில கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு எச்சிலாம் வடியுது, அதனால அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு
இப்போதைக்கு வேண்டாம், அவனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுட்டு உண்மையிலே அமேசிங் எபிசோட். ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபக் மணிகண்டன் மற்றும் ஸ்டான். நன்றி, வணக்கம், பாய்.